ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாடும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மன்னாடும் மன்னவர்க்கும் அன்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாடும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செயல் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள்டம் பெருமானே ஆரூராயே. கார்பருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமள் பூங்காந்தடந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் இமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் மருந்தீச்சரத்திலே சிவபோகசார மாதாந்திர இந்த சொற்பொழிவு தொடங்கி சரியாக ஓராண்டு நிறைவடைகிறது. சென்ற வருடம் டிசம்பர் மாதம் ஒரு மாதத்திற்கு 2 பாடல்கள் என்று சங்கல்பத்தோடு தொடங்கியது. அதிலே முதல் மாதத்திலே நாம் ஆச்சாரியருடைய வைபவத்தையும் இந்த நூலினுடைய ஒரு அறிமுகத்தையும் பார்த்து ஜனவரியிலிருந்து பாடல்களை சிந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து 16 பாடல்கள் ஒரு மாதத்திலே ஒரு வருடத்தில் நிறைவு செய்ய பார்த்து இப்போது 17வது பாடல் இந்த மாதத்திற்கான விஷயமாக நமக்கு அமைகிறது. இதற்கு முந்தைய பாடல் தாத்பரியத்தை மிக முக்கியமாக ஒரு அறிவுரை போலே சொல்லி, அன்பு மிக உண்டாய் அதில் விவேகம் உண்டாய், அது தர்மயாதீனத்தோடு தொடர்பில் இருப்பவர்கள் பேச்சு வழக்கிலேயே சொல்லக்கூடிய அறிவுரை. அன்பு மிக உண்டாய் அதில் விவேகம் உண்டாய் என்பதை அழுத்தி சொல்லியிருக்க. போகிற போக்கில் பார்த்தோம்னா விவேகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாமானிய தர்மத்தை உணர்த்துவது தான். வாஸ்தவத்திலே ஒவ்வொரு நாள் பொழுதிலும் நாம் அடையக்கூடிய துன்பங்களிலிருந்து சற்று விவேகத்தோடு இருந்திருந்தால் இதில் சிக்காமல் பிழைத்திருக்கலாமோன்னு நினைக்கும்படியாகத்தான் எல்லாத்துலையும் ஏதோ ஒரு நேரத்திலே ஒரு சிந்தனை வரும். ஒரு சாதாரண விஷயம்தான், கொஞ்சம் விவேகம் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த துன்பம் இல்லாமல் இருந்திருக்குமோன்னு நினைக்கும்படியாக இருக்கும். ஆச்சாரியருடைய வாக்கினுடைய சிறப்பு, சாமானிய தர்மத்தை சொல்லும்போது கூட அதில் அந்த அழுத்தத்தோடு கூடி இதே அளவில் தான் பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் என்பார். பரபரப்பு இல்லாது அமைதியாக இருக்கும் காலத்திலே எது செய்தாலும் அதிலே விவேகத்தோடு பறக்காது பொறுமையாக செய்யும் போது இந்த செயல் நிறைவடையும் என்ற அளவிலே பார்க்கலாம். பல நேரங்களிலேயும் நாம் அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு சிரமத்திற்கு, அது சிரமங்கிறது ஒரு பெருசாக ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு போன வேகத்தில் அது தடிக்கி விழுந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு அதாலே ஒரு வேலை வந்திருக்கும். எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி அது வீணாக போச்சே இந்த வருத்தம் எல்லாம் சேர்த்து இந்த 2 நிமிஷத்துக்கு 2 நொடிக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்திருந்தால் ஒரு 1-2 மணி நேர சிரமங்கள் இல்லாமல் இருந்திருக்குமா? அந்த அளவிலே பரபரப்பு இல்லாமலும் விவேகத்தோடும் செயல்படுவதை ஆச்சாரியர்கள் முக்கிய உபதேசம் போலே செய்து வைத்திருக்கிறார்கள். நான் தான் சொல்லுவது, சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 28 மூலாகமங்கள் 12 திருமுறைகள் 14 சாத்திரங்கள் இதையெல்லாம் கற்று தேர்ந்து தத்துவ விசாரம் செய்து ஞானம் ஏற்படுவதிலும் 2 நூல்களை தெளிவாக வாசித்தால், தெளிவாக வாசிக்கணுமானா, ஒன்று சிவபோகசாரம், மற்றொன்று சொக்கநாத வெண்பா. இந்த 2 நூலிலேயும் குருஞான சம்பந்தர் வழங்கியருளி இருக்கக்கூடிய உபதேசங்கள் அளவிற்கு இல்லை. இது சாத்திரங்களையெல்லாம் சொல்லி மனதை பக்குவப்படுத்தும். அது இறைவனிடத்தே பசுஞானம் பாசஞானத்தை களைந்து பதிஞானத்தை பெற்றுத்தரக்கூடியது. சொக்கநாத வெண்பாவில் கண்ணை மூடிட்டு ஒரு பாட்டை எடுத்து வாசித்தாலும் கரையாமல் இருந்தால் அது கல். உருகி உருகி பாடியிருப்பார். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு 12 வயசு குழந்தை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்தவருக்கு சொக்கநாதரோடு ஒரு பந்தம் ஏற்பட்டுடுத்துன்னா
12 வயது குழந்தை தன் தாய் தந்தையரை நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போங்க, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லும் அளவிற்கு ஒரு ஞானம் தூண்டியதுன்னா அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு சொக்கநாத வெண்பா. அவ்வளவு அற்புதமாக அந்த அன்பை இறைவன் பேரிலே பொழிந்திருப்பார். இந்த 2 நூலையும் கரதலமாக கற்றால் சாத்திர ஞானம் தலையெடுத்துடும். அதற்கு மேலே நம்ம யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்படி ஒரு சிறப்பு இந்த 2 நூலுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நூலிலே குறிப்பாக இந்த தர்மங்களை உபதேசம் செய்யும் போது சாதாரண விஷயம் போல இருக்கும். ஆனால் நாளடைவிலே நாம் படக்கூடிய பல்வேறு துன்பங்களையும் பரபரப்பு இல்லாமலும் விவேகத்தோடும் சேர்த்து செய்யும் போது அதிலே இன்பம் விளையுமே தவிர நமக்கு ஒரு துன்பம் வாய்க்காமல் இருக்கும். அந்தபடிக்கு சென்றைய பாடலிலே துன்ப வினையை துடைப்பதுண்டாய் இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகமுண்டாய் ஓடி வரும் காரணருக்கு உண்மை வை. உபதேசத்திற்கு அதிகாரிகள் யார்? உபதேசத்தை பெறுவதற்கு அதிகாரிகள் யார் என்று கேட்டால், இந்த உலகியல் தன்மையை பார்த்து அது தலைமேலே வைத்த நெருப்பு போலேன்னு பதறி அடித்துக்கொண்டு அந்த பயத்தினாலே இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பிழைப்போம்னு ஓடி வந்து ஆச்சாரியர் திருவடியிலே விழுந்து எது முடிவற்ற இன்பமோ அதற்கு என்னை சேர்த்து வையுங்கள்னு விண்ணப்பம் செய்பவருக்கு உண்மை பொருளை உணர்த்துன்னு சொல்லியிருக்கார். அப்போ தீட்சைக்கு அதிகாரம் என்று சொன்னால் உலகியல் விஷயங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பயபீதியும் அதிலிருந்து பிழைப்பதற்கு என்ன வழின்னு தேர்வதிலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் தான் தீட்சைக்கு அதிகாரம். மற்றையபடிக்கு வேறு எதையும் வைத்து சைவ தீட்சையிலே அதிகாரி பேதம் பார்ப்பதில்லை. இன்னாரு குண்டு இவருக்கு கிடையாது என்பது அது ஆண் பெண் என்ற பேதமோ இல்லை சாதி சமய பேதங்களோ, இன்னும் சொல்ல போனால் வேறு தேசாந்திரத்தில் இருப்பவர்கள், நம்முடைய தேச பண்பாடு, இதெல்லாம் கூட ஒரு பேதம் இல்லை. மொழி நிச்சயமாக பேதம் இல்லை. இது எல்லாவற்றையும் கடந்து உலகியல் விஷயங்கள் பேரிலே ஒரு பயம் ஏற்பட்டு பயபீதராய் போய் இதிலிருந்து தப்பிப்பிழைப்பதற்கு வழி என்ன என்று தேடுவதிலே ஆர்வம் யாருக்கு வாய்த்திருக்கிறதோ அவருக்கு உண்மை வை என்று உபதேசம் செய்திருக்கார். அப்படியான அந்த மந்திர உபதேசத்தின் மூலமாக தீட்சாதி கிரியைகளின் மூலமாக பெற வேண்டிய அறிவு, இந்த 17வது பாடல்ல இருந்து தான் தத்துவ விசாரம் ரொம்ப தீவிரமாக நடக்க போகுது. குறிப்பாக இந்த ஒரு பாடலுக்கு முடிந்த அளவில் இந்த வகுப்பில் சொல்ல பார்க்குறேன். ஆனால் பொருள் கூடியதான் இருக்குது. ரொம்ப கனமான பாடல் இது. ஆனால் இதில் சொல்லியிருக்கிற அந்த தத்துவங்களை பற்றி, இந்த 36 தத்துவம்னு நமக்கு ஒரு தொகுப்பு உண்டு, அதை பற்றிய தெளிவு இல்லாமல் நாம் மேற்கண்டிருக்கக்கூடிய பாடல்களுக்குள்ளே போக முடியாது. அதனால் இந்த பாடல்லே அதை குறிப்பாக நாம் கொஞ்சம் நிறுத்தியே நிதானமாக அதை பார்த்து விடலாம். இப்போது பாடலுக்குள்ளே போகலாம். உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவமென்றிராதே, மருளை பிறந்து அறிவிற்கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம். பதிப்பொருள்னு அதை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பதி பசு பாசம்னு 3, அந்த 3லே பதி உண்மை, 3மே உண்மை பொருள், 3மே நிரந்தரமானது, 3 நிரந்தரம். அது 3மே, அதில் 3த்துல எதுவுமே பொய் கிடையாது. பொய் இல்லைன்னு சொன்னால் 3ம் இருக்குது, இருந்து கொண்டு இருப்பது தான், அதுவும் அனாதியாக இருப்பது. 3ற்கும் தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது. இந்த 3ற்குமே தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த 3ற்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகளை பற்றித்தான் நமக்கு சித்தாந்த சாத்திரமே. பதி எனப்படுபவன் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், அனாதி, சர்வசக்தனாக இருக்கிறான், சர்வ விஷயங்களிலும் ஞானம் உண்டு, சகல காலத்திலும் உண்மை பொருளாக அவன் இருக்கிறான், அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீக்கமர நிறைந்திருக்கும் தன்மை, உண்மை வடிவமாக இருக்கிறான், சத்து பொருளாக இருக்கிறான், சித்து பொருளாக இருக்கிறான், ஆனந்த வடிவமாக இருக்கிறான், யாரும் அறிவித்து அறிய வேண்டிய அறிவில்லை, எல்லாம் எப்போதும் தெரிந்தவனாகவே இருக்கிறான். இதெல்லாம் அவருக்கு இதற்குரியானவர் ஒரே ஒருத்தர் தான். பதி ஒன்று தான். நமக்கு சைவ சித்தாந்தத்திலே இறைவன் ஒருவன் தான், அது பலதாக கிடையாது. பலதரப்பட்ட இறைவன் வழிபாடுங்கிறது இல்லை, இறைவன் ஒருவன் தான், வழிபாட்டிற்குரிய இறைவன் ஒருவன், அவனை சிவம் என்ற நிலையிலே பார்க்கிறோம். அவனாலே இங்கே படைக்கப்பட்டன்னு சொன்னால் அவர் ஏதோ மூலப்பொருட்களை வைத்துக்கொண்டு உற்பத்தி செய்தார்னு இல்லை, உயிர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது, உயிர்கள் இருந்து கொண்டு இருக்கு. அந்த உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் ஒரு உடம்பை சார்ந்து மலத்திலே கலந்திருந்து அதன் வழியே ஒரு பிறப்பு வாய்க்கப் பெற்று அந்த மலத்தன்மையினாலே மாயையின் மூலமாக கண்மமும் கண்மத்தின் மூலமாக ஆணவமும் ஏற்பட்டு இந்த 3 மலங்களினாலே
இந்த உயிரானது சூழப்பட்டு அதனாலே பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலே சிக்கித் தவித்து பல பல பிறவிகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு அந்த சுழற்சியிலிருந்து பாசங்களை நீக்கி கொண்டு, பாசம்னு சொல்கிறத சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இந்த விளையாட்டுக்கு எது காரணமாக இருக்கோ அதை பாசம்னு வச்சுப்போம். அது 3 வகைப்படும் 5 வகைப்படும்லாம் கணக்கு இருக்குது. எதெல்லாம் இந்த குற்றத்திற்கு காரணமாக அமைகிறதோ, எதனாலே நமக்கு பிறப்பிறப்பு சாத்தியப்படுகிறதோ அவற்றை பாசம் என்று வைத்துக்கொண்டால் அதிலிருந்து நீங்கி, இப்போ நீங்கிட்டா எங்கே போகும்? இறைவனிடத்தே சேரும்படியாய். இப்போ உயிருக்கு சார்ந்திருப்பதுக்கு இந்த 2 பொருள் தான். ஒன்று இறைவன், இன்னொன்று அழுக்கு. ஒன்று இந்த மூலை, இன்னொன்று இந்த மூலையில் இருக்குது. இங்கே நிற்கணுமா இங்கே நிற்கணுமாங்கிறது தான். அதிலே இறைவனுடைய தன்மை இங்கே வந்து நம்மை கூட்டி கொண்டு போகலாம். ஆனால் இறைவன் முன்பாக பாசமலம் நிற்காது. இறைவனை பாசம் சேர முடியாது. பாசம் யாரோட சேரும்னா இதுவனோட மட்டும்தான். இப்போ இறைவனும் பாசமும் தனித்தனியாக இருக்கும். பசுப்பொருள் இந்த பக்கம் போகலாம், இல்லை இப்படி சேரலாம். ஆனால் இதற்கு இயல்பு லட்சணம் ஆணவத்தினாலே இது மூடப்பட்டு இருப்பதாலே, இறைவனை சேராது இருப்பதால், இது ஆரம்பத்திலேருந்தே அந்த இருளிலேயே இருந்து பழகிட்டதாலே, முள்ளிலே காலில் முள்ளு தைத்தால் அந்த முள்ளை வைத்தே குத்தி 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 தைத்த முள்ளை எடுப்பது போலே ஆணவத்திலே அடைபட்டு இருக்கும் இந்த உயிரை மீட்டு தருவதற்கு இன்னொரு மலத்தை பெருமான் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதை மாயை என்று சொல்லுகிறோம். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மாயைன்னு சொன்னால் பொதுவாக நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருள் என்ன? பொய், இல்லாத ஒன்று அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் மாயை மாயைன்னு சொல்லி அப்படி சைவ சித்தாந்தம் பார்ப்பதில்லை. உலகத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ இல்லாத பொருள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லலை. இப்போ இந்த மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கேன், 4-5 தூண்கள் இருக்குது, ஒரு 40 நாற்காலி போட்டிருக்கு, அதிலே அடியார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு கடிகாரம் இருக்குது, 4 சுவாமி படம் இருக்குது, 2-3 காத்தாடிங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் இருக்கிற பொருள் தானே. இந்த காத்தாடி இப்படி எப்படி சுற்றுதோ எனக்கு காற்று வருது, அப்போ அது இருக்கிற பொருள். அது கொடுக்கக்கூடிய குளிர்ச்சியை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அப்போ அதுவும் இருக்கிற பொருள். இந்த விளக்கெல்லாம் எரியறதுனால வெளிச்சம் இருக்குது, அப்போ அதுவும் இருக்கிற பொருள். இதில் எதுவுமே இல்லாத பொருளே இல்லையே. ஒன்று இன்னொன்று மாதிரியும் இல்லை, அது அதன்படியே இருக்கிறது. அப்போது மாயையை முதல்ல பொய்ன்னு சொல்கிறது தான் பெரிய பொய். அதிலிருந்து வெளியில் வந்துடணும். ஏன்னா பிரபலமாக அப்படி பிரச்சாரம் பண்ணி 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 மாயைன்னு சொன்னால் பொய்ங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாங்க. மாயை இருக்கும் பொருள் தான், உண்மை. அது இருக்குங்கிறதுனால உண்மை. உண்மைன்னா அதை போய் பற்றி கொள்ளணும்னு சொல்லலை. அது இருக்கும் பொருள், அது உண்மை. கண்ணுக்கு நேராக தெரியுது, அனுபவிக்க முடியுது, காதுகள் கேட்குது, நாசி அதை நுகர்கிறது, வாய் சுவைக்கிறது. அப்போ அது இருக்கும் பொருள் தானே. அப்போ அது இருந்து கொண்டே தான் இருக்கு. அந்த அளவிலே மாயை உண்மைன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். இந்த மாயையாகிற மலத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்து எதன் மூலமாக எதெல்லாம் இந்த மாயையில் சேரும்னா 4 விஷயங்களை மாயையின் வெளிப்பாடுன்னு பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். உயிராகிற அந்த உண்மை பொருளை அது எதையாவது ஒன்றை சார்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக உடம்புங்கிற ஒரு மாயை பொருளை முதல்ல கொடுக்குறான். அந்த உடம்பாகிற மாயை பொருள் செயல்படுவதற்கு கருவி கரணங்கள் வேண்டும். ஒரு பொருளை பார்த்து அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்கள் வேண்டும். யாராவது சொல்கிற விஷயத்தை, நல்ல உபதேசத்தை கேட்டு தெளிய வேண்டும் என்றால் செவி வேணும். இப்படி இந்த உடம்பு இயங்கி அந்த இயக்கத்தின் மூலம் உயிருக்கு ஒரு தெளிவு பிறப்பதற்கு இந்த கருவிகள் எல்லாம் வேணும். இப்போ உடம்புங்கிறது வெறுமனே இருக்கக்கூடியது, அதிலே இந்த கருவிகள் செயல்படுது. அப்போது உடம்பை தனு என்ற சொல்லாலும் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கரணம் என்ற சொல்லாலும் சைவ சித்தாந்தம் சொல்லும். தனு கரணம் ரெண்டாச்சா. இப்போ உடம்பு கிடச்சிட்டுது, அதில் உறுப்புகள் எல்லாம் கிடச்சிட்டுது. இது எங்கேயாவது போய் இருந்தால் தானே இதற்கு செயல்படுவதற்கு ஒரு இடம் வேணுமே. அதற்காக இறைவன் பல உலகங்களை ஏற்படுத்தி அந்தந்த உயிரின் தகுதிக்கு தகுந்த ஏற்றார் போலே இந்த பரிணாமத்திற்கு தகுதியாக அந்த புவனங்களுக்குள்ளே ஒரு புவனத்திலே ஒரு உலகத்திலே ஒரு நாட்டிலே ஒரு இடத்திலே நம்ம இருத்தி வைத்திருக்கு. இப்போ இந்த புவனங்கள் எல்லாத்தையும் படைத்து அந்தந்த உயிரின் தன்மைக்கேற்றார் போலே வைத்து நம்முடைய அறிவு அளவுபட்டது. இப்போது அறிவியலே எத்தனையோ உலகங்கள் எல்லாம் இருக்குது, இத்தனை அண்டங்கள் உண்டுலாம் சொல்கிறான். அதெல்லாம் கடந்து போய் அங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. யூகமாக சொல்லும்போது இது போலே இன்னும் பல உலகங்கள் இருக்கலாம்னு சொல்கிறான். இன்னும் வேடிக்கையாக அவன் சொல்லும்போது அந்த உலகங்களுக்குள்ளே ஒரு இந்தியா உண்டு, அந்த இந்தியாவுக்குள்ளே ஒரு தமிழ்நாடு உண்டு, அதிலே ஒரு சென்னை உண்டு, அதில் ஒரு மருந்தீச்சரம் உண்டும்பா. அதுபோலே பல உலகங்கள்ங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இன்னும் தெளிவு வேணும், அதுக்கு போதுமான சான்றுகள் கிடைக்கலங்கிற அளவில் யூகமாக வைத்திருக்கிறான். நாமும் ரொம்ப காலமாக அதான் சொல்லிட்டு இருக்கோம். பல உலகங்கள் உண்டு. எதிலே இருப்பதற்கு தகுதியோ அந்த உயிரை அந்த இடத்திலே இறைவன் பொருத்தி வைத்திருக்கிறான். அப்போது இது இயங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுக்கிறான். இது 3வது. இதற்கு புவனம் என்ற சொல்லாலே அழைக்கிறோம்.
தனு உடம்பு, அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கரணம், இது இயங்கக்கூடிய இடம் புவனம். 3ஆச்சா? 4வது இந்த உடம்பை கொண்டு இந்த உறுப்புகளை கொண்டு ஒரு இடத்திற்குள்ளே சுற்றி சுற்றி வரும்போது கண் எதையோ பார்த்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறது, செவி எதையோ கேட்டு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறது, கைகளாலே தொட்டு பார்த்து அதனுடைய தன்மையை உணர்கிறோம், சுவைத்து பார்த்து ஒரு அனுபவம். இப்படி இந்த கரணங்கள் இந்த உலகிலே புவனத்திலே இயங்கி கொண்டு இருக்கும்போது பெறக்கூடிய படிப்பினைகள் இருக்கே, அதுதான் நம்மை பக்குவப்படுத்துது. அதை பொதுவான பெயராலே அனுபவம் என்று வைத்தாங்க. நம்ம பேச்சுவார்த்தையிலே சொல்கிறது தானே, அந்த விஷயம் நடந்ததோ ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடச்சிது, பரவாயில்லைங்க நஷ்டமாக போனாலும் ஒரு அனுபவ பாடம்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது உயிரை பக்குவப்படுத்திய அல்லது ஒரு செய்தியை நமக்கு பகிர்ந்ததை அனுபவம் என்ற சொல்லாலே குறிக்கிறோமே. இந்த 4ஐயும் மாயையின் வெளிப்பாடுன்னு சொன்னோம். தனு, கரண, புவன, போகம், இந்த 4ஐயும் மாயையினுடைய வெளிப்பாடு என்ற பொருளிலே கொள்ளுகிறோம். இந்த 4ஐயும் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்து இந்த உடம்பை கொடுத்து அதில் கரணங்களை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே படைக்க வைத்து அதன் மூலமாக பெறக்கூடிய அனுபவங்கள், இந்த அனுபவத்தை பார்த்து நாம் செயலாற்றுகிறோம். ஒரு இடத்திற்கு போனேன், என்னை ரொம்ப நல்லா வரவேற்றார்கள், மகிழ்ச்சியாக இருந்தது, அடிக்கடி அங்கே போகணும்னு நினைத்து கொண்டேன், போய் வந்து கொண்டிருக்கிறேன், அவர்களோடு சில பழக்கங்கள், இப்படி இந்த கதையை கொண்டு போனோம்னா இதன் மூலமாக என்ன விளைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வினை விளைந்திருக்கு. அந்த அனுபவத்தின் மூலமாக வினை விளைந்திருக்கு. இப்போ போன இடத்துல எனக்கும் அவருக்கு ஒரு மனசு பிசகல், அவர் எதையோ வார்த்தையை சொன்னார், நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அடித்தடி சண்டை ஆகிடுச்சுங்க, அங்கேயும் ஒரு வினை வாய்த்திருக்கு. அந்த வினை நல்வினையாக இருக்கலாம், தீவினையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வினை பொதுவாக. அப்போது 2வதாக இருக்கிற மலம் எதில் கூடுது? கண்மம் என்று சொல்லப்படும் வினை. 2வது மாயையை அறிமுகப்படுத்தி வைத்து இதையெல்லாம் கொடுத்தான், அதன் மூலமாக வினை வாய்க்க பெற்றது. இந்த வினையின் மூலமாக ஆணவம் தூண்டப்பட்டு, இல்லை ஆணவத்தாலே வினை நான் ஒரு எளிமையான புரிதலுக்காக மாயையை சொல்லி வினையை சொல்லி ஆணவத்தை சொன்னேன். இது இந்த வரிசையிலெல்லாம் வரணும்ட்டு அவசியம் இல்லை, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு வரிசையில் சொன்னது. இதே வரிசையில் வரணும்ட்டு இல்லை, ஆணவ மலம் ஆதியிலேருந்து இருந்துகிட்டு இருக்கு, அது இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் அது இருந்துக்கிட்டு இருக்கு. அது இயல்பிலேயே பூக்கக்கூடியது. எப்படிங்க இயல்பிலேயே ஒரு விஷயம் வரும்னு கேட்டால், பிரபலமாக இருக்கக்கூடிய உதாரணம் செம்பினுள் களிம்பு போலே, மலரினுள்ளே மனத்தை போலேன்னு விட்டாங்க. அவ்வளோதான். நல்ல பளபளான்னு இருக்கிற செப்பு பாத்திரம் வாங்கி வச்சோம், 2 நாள் பூஜைக்கு உபயோகப்படுத்தினோம், 10 நாள் பூஜை பண்ணலை, கவுத்து வச்சுருந்தோம்னா எங்கிருந்து அதில் களிம்பு பூத்துது தெரியாது. அந்த அழுக்கப்போ எங்கேருந்து வந்தது? அதுக்குள்ளேயே இருந்தது வந்தது. ஒரு நாளைக்கு 6 வாட்டி குளிக்கிறதுங்க, உடம்பு அவ்வளோ சுத்தமாக இருக்குது நினச்சிக்கிட்டு இருக்கோம். 3 நாள் படுத்த படுக்கை ஆகிட்டோம்னா வெளியில் போல் எதுவும் பண்ணலை, கிடந்த இடத்துலையே தான் கிடக்கிறோம். எங்கிருந்து அந்த மலம் ஏற்பட்டது, எங்கேருந்து அந்த அழுக்கு வெளிப்பட்டது, எங்கேருந்து அந்த உடலில் ஒரு நாற்றம் இதுதான். இது இயல்பிலேயே கூட பிரிக்க முடியாததாய் கலந்திருக்கக்கூடிய பொருள். மலருக்குள்ளே அந்த மனம் வீசுவதற்கான தன்மை, அது என்னென்ன ரசாயனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. அது அந்த விகிதாச்சாரத்தில் யாரு கொண்டு போய் சேர்த்தா? சண்பகத்துக்கு எப்படி அப்படி ஒரு ஈர்க்கும் மனம்? தாழும்போது 10 அடி தாண்டி வச்சாலும் அந்த மனம் நம்மை அது எங்கேருந்து வருதுன்னு தேட வைக்குதே. இது எதனாலே ஏற்படுகிறது? இயல்பிலே அதற்கென்றே வாய்த்த குணமாய் அது இருக்கும்படியாய் செய்து, அந்த அளவில் அறிவையும் பெருமான் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கொடுத்து, இது எந்தெந்த அளவிலே இதெல்லாம் வாய்க்க பெறுகிறதுன்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இறைவன் அனுபவம் வாய்க்கட்டும்னு சொல்லி ஒரு இடத்திலே பிறப்பை கொடுத்தான், அந்த இடத்திலே இயங்குவதற்கு ஒரு உடம்பையும் கரணங்களையும், எல்லாரும் ஒரு போல இல்லையேன்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். நீங்கள் கொடுத்த இதிலே இறைவன் தான் இதை கொடுத்தான், இந்த அனுபவம் வாய்க்க பெற்று வரணும், இந்த கணக்கெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒரு போலே இல்லையேன்னா சைவ சித்தாந்தம் முழுக்க முழுக்க வினை கோட்பாட்டை ஆதரிக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. வினை வழியே தான் வாய்க்கப்பெறும் என்பதை இங்கே முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை சொன்ன வெளியில் போய் சொன்னால் அடிப்பாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வினை கோட்பாட்டை தவிர இந்த வேறுபாடுகளுக்கு வேறு ஏதான காரணம் மற்றைய சமயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கான்னு பார்த்தா அவர்கள் சொன்ன சமாதானங்கள் அத்தனையும் நம்முடைய ஆச்சாரியர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அதில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சித்தியாரிலெல்லாம் வினை கோட்பாட்டை தவிர வேறு காரணங்கள்னு சொன்னவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு அடித்து அனுப்பியிருக்கார் சுவாமிகள். அந்தபடிக்கு கண்டனங்கள் செய்யப்பட்டிருக்கு. அப்போது பிறப்புக்குள்ளே இத்தனை வேறுபாடுகள் இருப்பதென்பது அவரவர் வினை வழியே வாய்க்க பெற்றது. இதை தமிழர் நம்பிக்கைன்னே சொல்லலாம். ஏன்னா ஔவையாரில் ஆரம்பித்து சங்கப்புலவர்கள்லேருந்து ஆரம்பித்து வள்ளுவத்தேவ நாயனாரில் தொடங்கி ஆச்சாரியர்கள்லேருந்து அத்தனை பேரும் ஒரு சேர வினை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வினை கோட்பாட்டை அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். செய்த நல்வினை தீவினை பயனின் படியே பிறப்பிறப்பு, அதன்படியே வாய்க்கக்கூடிய அனுபவங்கள், இதை தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க.
இதை தவிர்த்து வேறு ஒரு காரணத்தையும் யாராலையும் இது வரைக்கும் சொல்ல முடியும். இது தவிர்த்து லௌகீகமாக பேசுகிறோமே, இதை தவிர்த்து வேறு காரணத்தை நினைத்தாலும் நமக்கு வருத்தமாக இருக்கும். வேறு ஒன்றுத்தையும் காரணமாக சொல்ல முடியாது. பெரும்பான்மை நம்ம பெரியவர்கள் அத்தனை பேரும் வந்த துக்கங்களை குறிப்பாக எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, சரி வினைப்பயன் அந்த அளவிலே ஏற்றுக்கொண்டார்கள். அதில் குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் வாழறதுக்காவது ஒரு ஆசை இருந்தது. அதை ஏற்க மாட்டேன்னு விட்டா அப்போ என்ன காரணம்னு தேட தொடங்கி அது நம்மையும் கொண்டு போய் எங்கேயோ அது வம்பா போயிடும். அதனாலே வினை கோட்பாட்டை நாம் முழுமையாக ஏற்கிறோம். அப்போது உயிர்கள் செய்த நல்வினை தீவினையின் படி இந்த கணக்கை இறைவன் நமக்கு கணக்கு பார்த்து தான் இதை கொடுத்துருக்க. நல்ல வேளையாக அந்த கணக்குக்கான திட்டத்தை பெருமான் தான் ஒருவன் மட்டும் அறிந்ததாக வைத்து கொண்டான். அதனுடைய சூட்சமம் அம்பிகைக்கே கூட அவள் அருளாக இருந்து சிபாரிசு பண்ணலாமே தவிர்த்து அந்த சூட்சமத்தை அவளுக்கும் உபதேசம் பண்ணலை. இது எந்த அளவுக்கு தீவிரம்னா பெருமானே நினைத்தாலும் மாறாததுங்கிற அளவில் அதை வச்சுருக்காங்க. வேற ஒருத்தர் நினைச்சா மாறலாம், அது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் பெருமானுக்குமே கூட அதை மாற்றும் அதிகாரம், நான் அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா பெருமானுக்கு பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஒரு தோஷம் வந்துடும். அதனாலே அது ஒரு 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 பெரிய கம்பெனியெல்லாம் இப்போது இயங்கும் போது அதற்கான ஒரு மாடல், ஒரு ஸ்கீமை போட்டு அது ஒரு கணினியிலே ஏற்றி வைத்திருப்பார்கள். அதை அங்கே தட்டி வச்சுட்டு 4 பக்கம் கதவை பூட்டிடுவான். அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். அதை கொண்டு போய் திறந்து பண்ணணும்னா கூட அதை ரகசியம் யாருக்கும் தெரியாது. அது ஒரு நாள் வச்சது அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த படிக்குத்தான் இங்கேயும் இந்த கணக்கை எம்பெருமான் மட்டுமே பார்த்து யாருக்கு எதை எப்படி நடத்தணுங்கிறத மட்டும் கணக்கு எழுதி படைக்கும் தொழிலை பிரம்மனிடத்தை கொடுத்து சரியான காலம் வரும்போது முடித்தவர்களை கூட்டிக் கொள்ளும் கணக்கை யமதர்மனிடம் கொடுத்து தர்மத்திற்கு அதிபதியாக இவர்களை எல்லாம் நியமித்து பரம்பொருள் பணி கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ 3 மலங்களும் இந்த அளவிலே தோன்றி அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே உயிர் எப்படி காப்பாற்றப்படும்? அது பிறக்கும்போது நல்ல விஷயத்தோட இயல்பாக சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்களான்னா இல்லை. இயல்பிலேயே எதோட சம்பந்தம் இருக்கு? ஆணவத்தோட சம்பந்தம். இயல்பிலேயே அது செம்பினுள் களிம்பு போல மேலே மூடி மறைச்சிருக்குன்னுட்டிங்க. அப்போது இதை கடந்து வருவது எப்படி? அதுக்குத்தானே தனுகரண புவன போகங்களை கொடுத்திருக்கிறான். குறைந்தபட்சம் சிந்திக்கும் திறனை கொடுத்துருக்கான். செய்யக்கூடிய ஒரு செயல் சரியா தவறான்னு சிந்திப்பதற்கு ஒரு அடிப்படை அறிவை கொடுத்துருக்கான். அதுவுமே வேலை செய்யலைன்னா யார்கிட்டையான கேட்டு செய்வதற்காவது ஆட்களை கொடுத்துருக்கான். குறைந்தபட்சம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக எனக்கு தெளிவில்லை, இது சரியா தப்பான்னு தெரியலன்னா அனுபவசாலிகளிடத்தையோ ஆச்சாரியர்களிடத்தையோ கற்று தேர்ந்தவர்களையோ அணுகி அவர்களிடத்தை இதை எடுத்து சொல்லி இது இடம் போகிறதா வலம் போகிறதாங்கிறத அவர்கிட்ட கேட்டு நடக்கும் அளவிற்கு இதுக்கு தான் உடம்பை கொடுத்து இதற்குத்தான் சிந்திக்கும் திறனை கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு கரணங்களை கொடுத்துருக்கான். பல நேரங்களிலேயும் இதையெல்லாம் கருணையின் வெளிப்பாடாக இறைவன் செய்த பிறகும் கூட செஞ்சா என்ன 10 பேர் செய்கிறான், நாமும் ஒருத்தர் செஞ்சா என்னன்னு நினைக்கும் போதுதான் இடர்பாடு. அங்கத்தான் போய் இடரிலே தவிக்கிறோம். 10 பேர் இந்த பக்கம்தான் போனால் அப்பெல்லாம் விட்டுட்டானுங்க, நான் ஒருத்தன் போனாவா தெரிஞ்சிட போதுன்னு போகும்போது தான் பிடிப்பான். நமக்குன்னு அங்கே விதிச்சு வச்சிருப்பேன். எந்த நேரத்திலேயும் தர்மத்திலிருந்து பிழைப்பதில்லைங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் நிறைவாக இறைவனருடைய வாக்கு தர்மத்திற்கு ஹானி வராது, அவன் காத்து கொடுப்பான். இதை காரணமாக வைத்துத்தான் சேக்கிழார் பெருமான் அடியார்கள் பெருமை பேசுகிறேன்னு தொடங்கி மனுநீதியை முதலில் கொண்டாடி தீர்த்து இதுதான் அறம், அடியார்களுக்கு இலக்கணம், அறத்தின் வழியே நிற்பதுன்னு காமித்து கொடுத்தார். ஒவ்வொரு அடியாருக்கும் அவர் செய்த தொண்டிற்கு இறைவன் ஒரு நெருக்கடியை கொடுப்பார். ஒரு கடைசி காட்சியில் ஒரு நெருக்கடியை கொடுப்பார். வேறு வழி இல்லை, தர்மம் பிழைத்ததேன்னு அந்த அடியார் உயிர்விட துடிப்பாருங்கிறத காமிச்சுட்டு தான் பெருமான் தடுத்தாட்கொண்டு காட்சி கொடுத்து அனுகிரகம் செய்வார். தர்மத்திற்கு ஒரு ஊர் வந்தால் அடியார்கள் அந்த பக்கத்தில் ஒரு காலத்திலும் நிற்க மாட்டார்கள். இது சாமானிய தர்மத்திற்கே பொருந்தும். சாமானிய தர்மத்திற்கே பொருந்தும். இது அடியார் லட்சணம். இதிலிருந்து விலகிட்டோம்னா இறைவன் சொன்ன வார்த்தையை மீறியவர்களாகத்தான் ஆவோம். அவன் கொடுத்த அறிவுரையை மீறியவர்கள். அதை மீறினதுக்கு அப்புறமா நான் ஒரு வருஷம் எல்லாம் விளக்கேற்றினே, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது நீ வரலையான்னு கேட்கறதுக்கு நமக்கு முகமே கிடையாது. நான் சொன்னதை கேட்கலையே, அப்போ அந்த தவறை நாம் தானே செய்திருக்கிறோம், முதல்லையே அங்கே தவறு ஆகிட்டுதே. அந்த நிலைக்குத்தான் நமக்கு அறிவுரைகள் சொல்லுவதற்கு தானே ஞானகுருவாக இருந்து சாமானிய தர்மத்தையும் உபதேசம் செய்து அடிப்படை தர்மத்தையும் உபதேசம் செய்து தன்னை அடைவதற்கு விசேஷ தர்மத்தையும் கொடுத்துருக்கிறார். வான்மீயூர் திருத்தலத்து புராணத்திலே வான்மீகி முனிவர் பூஜை செய்த படலத்தை சொல்லும் போது இங்கே ராமாயணம் எல்லாம் எழுதிட்டாரே, அத்தனை தர்மசாஸ்திரத்தை சொல்லி முடிச்சுட்டாரே, அவருக்கு ஏன் அதையும் தாண்டி முத்தி கிடைக்காத நிலைன்னு கேட்டால், ராமாயணத்தை சாத்திரமாக தாமே கேட்டு எழுதி பிரபலப்படுத்தினாலும் அது சாமானிய தர்மம். இறைவன் வால்மீகியாதி ரிஷிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு சாமானிய தர்மத்தை அதன் மூலமாக உபதேசம் செய்தார்.
ஒரு மனிதன் அடிப்படையாக சமூகத்திலே சமுதாயத்திலே கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்னன்னா ராமனை காட்டி அதுபோல இருன்னு உதாரணம் சொல்லலாம். அதனால சாமானிய தர்மத்தை கொடுத்துருக்கார். சாமானிய தர்மம் என்பது என்ன? தந்தை தாயாரை மதிப்பது, தந்தை சொல்லை அப்படியே கேட்பது, எந்த நிலையிலும் தாயாருக்கு உதவியாக நிற்பது, கொண்ட மனைவிக்கு எந்த ஒரு தீங்கும் வராத அவளை பார்த்து கொள்வது, அவளுக்கு கொடுத்த சத்தியங்களின்படி இதெல்லாம் சாமானிய தர்மம். அதன்படி நடந்தான். சரி, அந்த பெருமையை பேசினார், அந்த மட்டும் சரி. மேலே நான் விசேஷ தர்மம் என்று சிவபூஜை செய்வது, அதை இன்னும் வால்மீகி செய்யல. பார்த்தார் ராமர்கிட்ட, இன்னும் மனம் பக்குவப்படணுமேனு கேட்டபோது, வர வழியிலே நானும் நின்று அந்த சமுத்திர கரையில பூஜை பண்ணிட்டு வந்தேன், அந்த வன்னிமரங்கள் காடாக இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு போன்னு ராமர் உபதேசம் பண்ண வால்மீகி முனிவர் இங்கே வந்து பூஜித்தார். அப்போ விசேஷ தர்மம் சிவபூஜை செய்வது, இதை அகஸ்தியாதி ரிஷிகளை கொண்டு உபதேசம் பண்ணார். விசேஷ தர்மத்திற்கு அதுக்கும் ரிஷி பரம்பரை தான். அகஸ்தியாதி ரிஷிகளை கொண்டு அதை உபதேசம் பண்ணினார். சாமானிய தர்மத்தை சொல்லணும்னு விளைந்த போது வால்மீகி போன்ற முனிவர்களை கொண்டு அதை உபதேசம் பண்ணினார். அப்போ அந்த தாரதமியத்தோடு நமக்கு ஞானத்தை வழங்குவதற்கு அநேகமான ஆச்சாரியர்களை எல்லாம் கூட்டி வைத்து அந்தந்த காலத்திற்கு தகுதியானவற்றை உபதேசம் செய்து கொண்டே இருந்திருக்கார். கேட்க மாட்டேன்னு நின்னது நம்ம தப்பு. அங்கேயும் எது தடையாச்சு? ஆணவம் தடையாச்சு. அந்த ஆணவ தடையினாலே அவர் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது, குறைந்தபட்சம் அதுதான். முன்னாடி சொன்ன மாதிரி தான். 10 பேர் போனால் பிடிக்கல, என் ஒருத்தனையா பிடிச்சிட போறான்னு அந்த ஆணவம் வந்ததே, அங்கத்தான் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறேன். இந்த ஆணவ மலத்தை தவிர்க்கத்தான் விசேஷ தர்மமாகிற சிவபூஜையை உபதேசம் செய்து வைத்தார். அப்படி உபதேசம் பண்ணப்பட்ட உயிர்கள் அதன் வழியே நின்று, அந்த உபதேசத்தின் வழியே நின்று பக்குவப்பட்டு வினை கோட்பாட்டிலே நல்வினை தீவினை இரண்டையும் சமன்படுத்தி, கடைசியில் போகணும்னா அது போய் கணக்கெல்லாம் போட்டு பார்த்த உடனே லாபம் நஷ்டம் எதுவும் இருக்கக்கூடாது. இதுவும் அதுவும் சமமாக இருக்கணும். கடைசியாக போட்டு முடிச்சுட்டு 2 பக்கமும் ஒன்றும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணும் போது தான், அங்கே நிறைவாகும் போது தான் வினை கடிந்தான்னு சொல்ல முடியும். நல்வினை சேர்த்து வைத்து கொண்டாலும் சரி, நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு உபதேசம் பண்ணீங்க, தர்மகாரியங்களாக பண்ணேன், தர்ம சிந்தனையோடு இருந்தேன், நிச்சயமாக பண்ணின பாவத்தை விட புண்ணியங்கள் ஒரு படி கூடன்னு வச்சுப்போமே. என்ன பண்ணுவான், நான் பெருமாள் எல்லாம் முடிச்சு கணக்கெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா புண்ணியம் ரொம்ப நிறைய பண்ணியிருக்கான், இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த பிறவியிலே ஒரு ராஜபரம்பரையிலே கொண்டு போய் அவனை வை. அவனுக்கு எந்த சங்கடமும் வராது. அவனை சுற்றி எப்போதும் பெரிய ஆட்கள்லாம் இருப்பார்கள். அவனுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். செல்வத்திற்கு குறைவு இருக்காது, கல்விக்கு குறைவு இருக்காது. அவனை சூழ்ந்திருப்பவர்களெல்லாம் அன்போடு இருப்பார்கள். இதையெல்லாம் கொடுப்பா. நான் அந்த கடைசியாக தொக்கி இருந்த கொஞ்சோண்டு தீவினை இருக்கு பாருங்க, நேரம் பார்த்து அது வெளிப்படும். இப்படி ஒரு பிறவி கிடைத்த பிறகும் தான் இவ்வளவு பேர் நமக்கு அடிமை இருக்காங்களே, இவ்வளவு காசு இருக்கே, நான் இவ்வளவு கற்றவனாச்சே, இவ்வளவு உயர்ந்த குடியில பிறந்தேனேன்னு எங்கேயாவது அந்த வினை தலையெடுத்து ஆணவமாக வெளிப்படும். அப்போ என்ன பண்ணுவான், மாட்டிக்கிட்டானா, இப்போ இந்த ஆணவ கணக்கை தனியாக இந்த பக்கத்தில் எழுதுவான். இந்த பிறவி முடிச்ச பிறகு கணக்கு போட்டு பார்ப்பான். நல்லது பண்ணட்டும்னு அவனுக்கு இவ்வளவு சௌகரியத்தோடு ஒரு வாழ்க்கையை கொடுத்தோம், நான் பையன் அங்கே போயிட்டு இவ்வளவு ஆணவப்பட்டிருக்கானே, இப்போ என்ன பண்ணணும், தண்டிச்சுடு. அடுத்த பிறவியை ஏதான ஒரு சிரமத்தோடு, மனித பிறவியாகவே இருக்க வேண்டாம், மிருகமாக படைக்க வைப்பான். வேட்டையாடி உண்பதை தொழிலாய் கொண்ட மிருகமாக போட்டுன்னுட்டான்னா அத்தனையும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாள் ஜீவனத்திற்கும் யாரை அடித்து கொள்வதுன்னு தேடிக்கொண்டு தெரியுமா. அந்த மிருகமாவது ஒரு நல்ல காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்கிற இடத்துல பிறந்துட்டா பரவாயில்ல, எங்கேயோ வனாந்தரத்தில் இல்லை ஒரு பாலைவனத்துக்கு நடுவே எல்லாம் சில உயிரினிகள் உண்டு, அந்த மிருகமாக படைச்சுட்டான்னா தேடி 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 அலைந்து தீர்ந்து ஒரு நாள்பாடும் அத்தனை சிரமப்படும். இப்படி இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலே ஒரு பரிணாமத்தை கடந்து வந்துட்டோம்னா, மனிதனாக பிறந்துட்டோம்னா இனிமேல் அடுத்த பிறகு மனிதனாக தான் இருக்கும்னு நம்பவே வேண்டாம். எந்த நிலைக்கும் தள்ளப்படலாம். அது பரமபதம் ஆடுற மாதிரி தான். மேலே போனோம்னா அப்படியே போயிட்டே இருப்போம்னு வழி இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இக்கண்ணா வைப்பார், சரிக்கு வந்து கீழே திருப்பி அத்தனை கணக்கையும் அழிச்சிட்டு புதுசாக ஆரம்பிப்பாங்க. இந்த சுழற்சியினுடைய கணக்கை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பார்த்தாலும் ஒரு பயம் வரும். ஏதோ ஒரு காலத்தில் குறைஞ்சபட்சம் அந்த பயமேனும் வந்தாலும் இது போரும், இனிமேல் இதுக்கு நான் தயாராக இல்லைங்கிற மனசு வரும். ஒரு பிறவியிலே பட்ட பாட்டை நினைத்து பார்த்தோம்னாலே அது வந்துடும். அதனாலே ஆனால் மனித பிறப்பை கொண்டாடும் சமயம் நம்முடைய, ஏன்னா நான் சொன்னபடிக்கு ஒரு பாலைவனத்திலே ஒரு மிருகமாக பிறந்தா அந்த மிருகத்திற்கு ஆணவாதி மலங்களை பற்றிய தெளிவோ, இதனால் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிற எண்ணமோ, சத்விஷயங்களை செய்வதற்கு வாய்க்கப்படாது. மனிதனாக பிறந்தோமோ, தனுகரண புவன போகங்கள் நல்விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த தத்துவத்தை எல்லாம் புரிந்து கொண்டு ஆணவமலத்தை கடிவதற்கான வழியை அறிந்து கொண்டு அது மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பானும் இருக்குது, குறைந்தபட்சம். அதனால்தான் அவ்வை பாட்டி ரொம்ப தெளிவாக அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு கொண்டாடினாங்க. அதற்கு மேலே 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 அடுத்தும் சொல்லியிருக்கா, இதெல்லாம் ரொம்ப அரிது ரொம்ப அரிதுன்னு. நான் பிறப்பை கொண்டாடுகிறாளே அவ்வை பாட்டி வாஸ்தவத்தில் திருவள்ளுவரை மாதிரி ஔவையாரும் பரமசைவ சித்தாந்தி. ஒரு இடத்திலேயும் வேதாந்தத்து பக்கமே போகலை. அது மேலோட்டமாக பார்த்தா வேதாந்த உபதேசம் மாதிரி இருக்கும், முழுக்க சித்தாந்த உபதேசம்.
ஔவையார் பரம சைவ சித்தாந்தி, அப்படி பேசி இருக்கிறார். அதனால தான் அந்த பிறப்பை கொண்டாடுகிறார். ஏன்னா இந்திய சமயங்களிலேயே சில சமயங்கள் பிறப்பை இழிவாக பார்க்கும்படியாக சொல்லுகின்றன. மனித பிறப்பு ஐயோ மறுபடியும் பிறந்தோமோன்னு நினைக்கும்படியாலாம் சொல்லியிருக்கு. நமக்கு அப்படி சொல்லலை. கிடைத்த அந்த ஒரு பிறவி அரிதான பிறவி, மானிட பிறவி, நான் அதை வீணாக்கிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை வீணா கழிக்காமல் அங்கமாலை பாடினார் பாருங்க, அதுபோல கைகால் கூப்பி தொழியர் கண்கால் காணுங்கொலோன்னு எதையெல்லாம் இந்த உறுப்புகளை வச்சு என்னெல்லாம் பண்ண சொன்னாரோ அதையெல்லாம் செய்து பக்குவ நிலை அடைந்து நல்வினை தீவினை இரண்டையும் கடிந்து இருவினை உப்பு ஏற்பட்டு சத்தினிபாத முத்தி கூடி அந்த உயிர் இறைவனுடைய திருவடியை சென்றடைந்து இந்த பிறப்பு சுழற்சியைத்தான் இப்படி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வர்றது. அது வந்து சேருவதற்கும் சாத்திரங்கள் ரொம்ப அழகாக ஒரு வழியை சொல்லியிருக்கு. அடுத்த ஒரு பிறவின்னு கணக்கு வச்சுப்போமே, இறந்துபட்டு போயாச்சு, உயிர் பிரிஞ்சிட்டுது, அது இத்தனை காலம் இந்தந்த லோகங்களில் எல்லாம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் யாராவது இது மாதிரி ஆயிட்டா அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இந்தந்த மாதிரியான சடங்குகள் சாங்கியங்கள்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கோம். குறைந்தபட்சம் இத்தனை காலம் ஆகி அடுத்து ஒரு ருது காலத்திற்கு அது வெவ்வேறு நிலைக்கு போகும். அதனால தான் நாம் சரியாக ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு விசேஷமான சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அதே காரணத்திற்கு தான் அந்த பொங்கலை ஒட்டி சிலது செய்வாங்க, சில சமூகங்களில் உண்டு. அதுபோல ஆடி மாதம் பிறந்ததுக்கப்புறம் அதை ஒட்டி செய்வாங்க, தீபாவளியை ஒட்டி செய்வாங்க. இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த படையல்ங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ருது கணக்கு மாறும். அந்தந்த காலத்திற்கு அந்த உயிர் அடுத்தடுத்த உலகங்களுக்கு போகும். அதில் குறிப்பாக மழை காலத்திலே தான் இது மேலே போய் தேங்கி இருக்குமா. இந்த உயிர் கணக்கை எல்லாம் பார்த்துட்டு யமன் கீழே அனுப்பிடுவான். இல்லை ஒருவேளை அது நரகத்துக்கு போக வேண்டியிருந்தால் அந்த நரகத்துக்கு போய் அந்த துன்பத்தை எல்லாம் அனுபவித்து முடிச்சிடும். முடிச்சதுக்கப்புறமா கீழே தள்ளிடுவான். சொர்க்கத்துக்கு போக வேண்டி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போய் அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சிடும். அது சொர்க்கம் நரகம் ரெண்டுமே முதல்லையே கொடுத்துடுற மாதிரி தான். அது எப்போ தீர்றதோ அப்போ தள்ளி விட்டுருவாங்க. இப்போ அந்த உயிரை பிடிச்சி தள்ளிடுவாங்களாம். 2 இடத்துலேருந்து தள்ளினதுக்கப்புறமா அந்த மேகக்கூட்டங்களோடு இது மிதந்து கொண்டு இருக்கும். மேகக்கூட்டங்களோடு இது மிதந்து கொண்டு இருக்கும். அந்த மேகக்கூட்டத்தை இவை நாடி இருக்கும் காலத்திலே மழை பெய்யும் காலத்தில் ஒரு துளி நீரை இது தனக்கான ஒரு வாகனமாக கொண்டு அந்த துளியோடு சேர்ந்து கீழே விழும். இந்த காரணத்துக்கு தான் மழை நீரை நேராக மேலே படுறது தோஷம்னு சொல்லியிருக்காங்க. மழை நீர் நேராக மேலே படக்கூடாதுன்னு ஒரு தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதை நனையிறது ஒரு விளையாட்டாக்கிவிட்டோம். வாஸ்தவத்தில் அது இல்லை, பெரிய தோஷம். மழை நீரில் நனைஞ்சிட்டோம்னா வந்து குளிக்கணும்னே விதி இருக்குது, மறுபடியும் குளிச்சாலும். அதே காரணத்துக்கு தான் மழை பெய்து கொண்டு இருக்கும்போது தீர்த்தங்கள்லேயோ சமுத்திர ஸ்நானமோ இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதும் விதி. அதே காரணத்துக்கு தான் சுவாமியினுடைய புறப்பாட்டு காலத்தை கூட மழை வந்தால் உள்ளே போயிடுவாங்க, புறப்பாடே நிறுத்திடுவாங்க. மழை துளி ஒரு துளி தீர்த்தம் சுவாமி மேலே பட்டாலும் தோஷம். அதுக்கு பிராயச்சித்தம் எல்லாம் சொல்லியிருக்கு, பெரிய பிராயச்சித்தம் எல்லாம் சொல்லியிருக்கு. ரொம்ப ஒரு பெரிய க்ஷேத்திரத்திலே புறப்பட்டு போயிட்டு சுவாமி கிட்ட போயிட்டார். திடீர்னு எதிர்பாராது சாயங்கால வேளை அப்படி மழை பிடிச்சிது. அர்ச்சக சுவாமி கடன்னு இருந்த கீழே இருந்த அந்த புடவை கடவையெல்லாம் எடுத்து இந்த தீவெட்டிக்கு வச்சுருந்த எண்ணெயில் முழுக்க தோச்சி பிழிஞ்சி சாமி மேலே முழுக்க போட்டு சுற்றி விட்டேன். அது எண்ணெயில் படாது, தண்ணி படாதுங்கிறதுனால முழுக்க போட்டு சுற்றி முகம் மட்டும் தெரிகிறாப்பில் இப்படியெல்லாம் வச்சு கட்டி புறப்பாடு பண்ணாங்க. அது என்ன அந்த மாதிரிலாம் பழக்கம் அவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் சமயோசிதமாக யோசிச்சு உடனே அதை செஞ்சேன், அடியனே பார்த்தேன். அது ஏன்னா இந்த மழை தீர்த்தத்துக்கு இந்த ஒரு தோஷம் உண்டு. அதே காரணத்துக்கு தான் மழை நீரை நேராக பிடிச்சி நம்ம உபயோகப்படுத்துறதும் இல்லை. குறைஞ்சபட்சம் பூமிக்கு போய் விழணும், பூமியில் விழணும், இல்லைன்னா அந்த நீருக்கு தோஷம் சொல்லியிருக்கு. அப்போது மழை நீரை அது வாகனமாக கொண்டு அந்த உயிர் துளி கீழே விழுமா. விழுந்ததற்கு ஒரு நல்வினை பயன் இருந்தால் பூமியிலே, அதுவும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலத்தில் போய் விழும். இல்லையோ கடலில் போய் விழும். கடலில் அந்த அலையிலேயும் ஆழத்திலேயும் துன்பப்பட்டு மீண்டும் ஒரு நாள் மேலே போய் மேகத்தில் போய் அடுத்த மழைக்கு காத்திருக்கணும். அப்படி பூமியிலே விழுந்தாலும் மலையிலோ காட்டிலோ விழுந்தால் பிரயோஜனம் இல்லை. மண்ணிலே தேங்கி இருந்து அது என்றோ ஒரு நாள் அந்த வெப்பத்தினாலே உரியப்பட்டு மேலே போகலாம். அது ஒரு விவசாயம் செய்கிற நிலத்திலே விழுந்தால் அங்கே நடப்படும் நாத்தின் மூலம் அந்த வேரை பற்றி கொண்டு அந்த ஒரு தானியத்திற்குள்ளே போகுமா. அந்த நாத்தை பற்றிக்கிட்டு போய் கடைசியிலே அது விளைந்து ஒரு நெல்மணி இருக்கே, அந்த நெல்மணியை தனக்கு இடமாக்கி கொண்டு அங்கே இருக்குமாம் உயிர். அதனால்தான் ஜீவித்ததுனாலே அந்த நெல்லை மங்களமாக கருதுகிறோம். அது முழுக்க ஜீவனம், அது முழுக்க புதிதாக தோன்றிய உயிர் என்பதனால்தான் பயிருக்கு மங்கள சின்னமாக நாம் கருதுகிறோம். எந்த இடத்துலையுமே வாழ்த்துவதற்கு உபயோகப்படுத்துகிறோம். அதில் சிலர் என்ன சொல்கிறதுனா, வாழ்த்துவதற்கானதில் அந்த மேலே இருக்கிற அந்த துகள் இருக்கக்கூடாது, அதை அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சளை கலந்துடும். அதில் அந்த உயிர்த்தன்மை இருக்குதுன்னு நம்புறதுனாலே அது அப்படியே வீசினால் அந்த அரிசி அப்படியே போடக்கூடாது, ஒரு காலத்தையும் கூடாது. அது கடைசி காலத்துக்கு வச்சுருக்குது. அரிசி வெறும் அரிசி அப்படி விடுறதில்லை, நம்ம மஞ்சளோட கலந்து மங்கள அக்ஷதையாக்கி இடுவது. அந்த அரிசியும் கூட ஒரு நெல்மணியிலிருந்து அது ஒரு அரிசி ஆகும். அதை களத்தில் போட்டு அடிக்கும்போது காற்றுல பறந்து போயிட்டா
அதோடு உயிர் அங்கேயே தங்கி இருந்து அடுத்த மழை பெய்து அந்த ஒரு நெல் மக்கி போய் அது நீராய் கரைந்து மண்ணிலிருந்து மறுபடியும் சூரியனாலே தகிக்கப்பட்டு மேலே போய் மேகத்தில் நிற்கணும். பரமாவஸ்தை. இதை சொல்லித்தான் ஒரு பிறவியை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றது. அப்போ நெல்மணி ஆகி அதற்கு ஒரு விதி இருக்கும் பட்சத்திலே அது மூட்டையா கட்டி யார் வீட்டுக்கோ போய் சேரப்போகுது. அதுலேயும் போற வழியில் எங்கேயான சிந்தினா இதே அவஸ்தை தான். போய் அரிசி ஒரு பருக்கரிசி விடக்கூடாதுன்னு சொல்றது இதுக்கு தான். ஒரே ஒரு பருக்கரிசி நாசம்னாலும் அது ஒரு பிராண ஹானிக்கு சம்பந்தம். அதுக்கு நீங்க காரணமா இருந்துட்டீங்கன்னா அது ஒரு பிராணனை அழிச்சதுக்கு சமாதானம். அதை பார்த்து வைத்து அதையும் களைந்து அதை சோறு பொங்கி அது சரியாக ஒரு புருஷனுடைய இலைக்கு போகும்போது அவன் உயிரோடு அது கலந்து உயிர் சத்திலே போய் சேர்ந்திருந்து அதன் வழியே ஒரு பெண்ணின் கர்ப்பத்தை அடைந்து அந்த கர்ப்பத்திலே அத்தனை மாசத்துக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு யோக்கியதை இருந்தால், அந்த விதி இருந்தால் அத்தனை வாரங்களும் இருந்து உயிர் பெற்று வெளியே வந்து அதற்கான தருகரண போன போகங்களை பெருமான் சரியாக ஆசீர்வதித்திருந்தார். அது பிறந்து மொழிபயின்று வளர்ந்து சிவஞானம் தலையெடுத்து நல்வினை பயனாலே ஒரு ஆச்சாரியரை அடைந்து பஞ்சாட்சர உபதேசம் பெற்று திருநீரை தரித்து ருத்ராட்சம் தரித்து சிவபூஜை செய்து சாத்திரங்களை கற்று தேர்ந்து பக்குவம் அடைந்து அந்த உயிர் இருவினை உப்பு ஏற்பட்டு சத்தினிவாதனத்தை கூடி பெருமானை சென்று அடையும். அதனால ஒரு பிறவியை வசத்தியே ஔவையார் கொண்டாடினதுக்கு காரணம் இதுதான். இருந்திருந்து கிடைத்த ஒரு பிறவி, தயவு செய்து இதை வீணாக்கிடாதீர்கள்னு அத்தனை ஆச்சாரியர்களும் சொன்னதுக்கு காரணம் இதுதான். கிடைத்த அந்த ஒரு பிறவியிலே தொண்டு செய்து அடியார்களோடு கூடி இருந்து பெருமானை சிந்தித்து ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த வழியிலே நின்று முத்தியை அடைவது. நினைத்து பாருங்கள். அதனால்தான் ஒரு சிலர் சொல்லும்போது ஒரு மிருகமாக பிறந்தால் இவ்வளவு சங்கடங்கள் இருக்கு, அதோட சுலபம் இல்லை. எல்லாருக்கும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அது அத்தனை சிரமத்தையும் அனுபவிக்கும். நெல்லை வீணாக்கக்கூடாது. வள்ளுவத்தேவ நாயனாருக்கு இந்த பழக்கம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு பருக்கை அரிசி கீழே சிந்தினாலும் ஊசியை கொண்டு அந்த பருக்கையை குத்தி அது ஒரு கிண்ணத்தில் அலம்பி அதை இலையில சேர்த்துப்பாராம். ஒரு பருக்கை சாதம் வீணாக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு பருக்கை வீணாக்கும் போது சாமானியமாக சொல்லும்போது அது யாருக்கோ கிடைக்க வேண்டியதுன்னு வீணாக்கிட்டேம்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கலாம், அது சாமானிய தர்மம். மற்றொரு தர்மம் அது ஒரு உயிரை கொன்றது போல ஆயிடும். அன்னத்தை அது போல வீணாக்குவது மாதிரி ஒரு கொடும்பாவ செயல் வேறு ஒன்றுமே கிடையாது. இலையில கடைசியாக வைக்க வேண்டிய அன்னம் எதுன்னா முதல்ல ஒரு பிடிச்சு வைக்க சொல்லி சைவாகமங்கள் சொல்லுது. நமக்கு வலதுகை மூலையில இலையில ஒரு பிடியை இப்படி சிவலிங்கம் மாதிரி பிடிச்சு வைக்கணும். அதில் கொஞ்சம் கறியும் குழம்பையும் அதில் சேர்த்து வச்சுட்டு அதுக்கு அர்க்கியம் கொடுத்துடுவோம். இது சாப்பிட்டு முடிச்ச உடனே இது எதுக்குன்னா இதை பூத பலின்னு சொல்லுவாங்க. பூமி மேலே இருக்கக்கூடியவற்றுக்கு பறவைக்கு மிருகத்துக்கெல்லாம் கிடச்சிடுது. பூமிக்கு அடியில் சிலதெல்லாம் இருக்கே, இந்த புழு பாம்பெல்லாம் வசிக்கிறதே, அதுக்கு என்னன்னு கேட்டால் இதை கொண்டு போய் தோட்டத்தில் போட்டோம்னா அது ஒரு பிடி இத்தனை உண்டுக்கு சாதம் இருந்தாலும் போகிறோம், அது ஒரு 10-15 புழு சாப்பிடும். அதுக்கும் இடணும் ஒரு நாள் பூஜையில். அதனால தான் சிவ பூஜையில் பசுவுக்கு இட்டு சாதத்தில் கொஞ்சத்தை மிருகங்களுக்கு பறவைகளுக்கு இட்டு இது வரைக்கும் இடணும். இது சிவபூஜையில் ஒரு அங்கம். நான் இந்த அனுஷ்டானத்தை சிவபூஜையினுடைய கடைசி பக்கங்களில் இதை சொல்லியிருப்பாங்க. சிவபூஜை முடிச்சோம் பூஜை பண்ணி பெட்டியை தூக்கி வச்சுட்டோங்கிறதும் முடியல. அந்த பிரசாதத்தை சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு இவ்வளோ விதி முடிச்சு தாம்பூலம் தரிக்கிற வரைக்கும் சிவபூஜையினுடைய கிரமமாக சொல்லியிருக்கு. போஜன விதியை சிவபூஜையில் ஒரு அங்கமாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் பறக்கக்கூடியவைகள், நிலத்தில் நடக்கும் உயிரினங்கள், மண்ணுக்குள்ளே ஊர்பவைகள் வரைக்கும் அந்த அன்னத்தை இடுவது சிவபூஜை செய்தவனுடைய காரியமாகும். அதனால தான் சிவபூஜை நடக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அதன் மூலமாக தர்மம் தழைக்கிறது. அந்த உயிர்களுக்கும் உணவு கிடைக்கும்படியாக அந்த ஒரு சிவபூஜகரை கொண்டு எம்பெருமான் இதை செய்து கொடுத்திருக்கிறான். அதன் வழியே அவருக்கும் சிவபுண்ணியம் வாய்க்கும்படியாக எவ்வளவு பெரிய கணக்கை என்ன அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதையெல்லாம் சைவாகமம் சொல்லுகிறது. ஆகமத்தை விடுத்து ஞானம் வேறு இல்லவே இல்லை. அது அதன் மூலம் வாழ்க்கையே ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழணும்னா கூட ஆகமங்கள் சொல்லுவது தான் நமக்கு பொருளாகும். இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே அடுத்த ஒரு கேள்வி வருது. நீங்கள் மாயை இவ்வளவு விஷயம் இதெல்லாம் மாயை பற்றி பேசணும் இல்லையா? அது இந்த உலகம், உடம்பு, இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதையெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போது மாயையினுடைய வெளிப்பாடு இந்த உலகம்னு சொல்லிட்டீங்க. இதிலிருந்து நீங்கணும்னு சொல்லிட்டீங்க. இதிலிருந்து நீங்குவதற்கு முள்ளை வைத்து முள்ளெடுப்பது போல இதையே பெருமான் நமக்கு கொடுத்துருக்கான். ஒரு நிலையில் இது நமக்கு தேவையில்லை, புரிந்து கொண்டு இதிலிருந்து வெளியேறும். ஆனால் அது வரைக்கும் என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்கான்? தவறாத தினம் சிவாலய தரிசனம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த உலகத்தினுடைய நிலைக்கு உட்பட்டதாக ஒரு சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயம் கல்லும் மண்ணும் சுண்ணாம்பும் கொண்டு கட்டியிருக்கு இல்லையா? இந்த பொருளெல்லாம் இங்கேருந்து எடுத்தது தானே. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு சிவாலயம்னா அது சாட்சாத் சிவஸ்வரூபம். இங்கே உள்ளே போய் சுவாமியை திருமேனியை தரிசனம் பண்ணோன்னா அது சாட்சாத் சிவஸ்வரூபம். பரம்பொருளுடைய ஒரு சின்ன பகுதி அதில் சேர்ந்துருக்குன்னு நீங்கள். அந்த உலகத்தை நீங்கள் என்னென்னு சொன்னீங்க? மாயைன்னு நீங்கள். இதில் இதுவும் அடக்கம்னா இதுவும் இதனுடைய வெளிப்பாடான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த புஸ்தகம் சிவபோகசார பாடல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு.
சிவபோக சாரத்தை பதிவாக்குன்னு சொல்லிட்டீங்க. சிவபெருமானுடைய வாக்காகவே கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லியாச்சு. 28 ஆகமங்களும் 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் முழுக்க முழுக்க ஒரு எழுத்து கூட்டாமல் குறையாமல் சிவபெருமானுடைய வாக்கு. அது பெருமானுடைய வாக்காகவே கொள்ள வேண்டியது. அப்போது அதை அச்சிட்டு இருக்காங்க. இந்த காகிதத்திற்கு மூங்கில் வலையிலேருந்து எடுத்து கிழிச்சு இந்த காகிதத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மையை கொண்டு இதில் அச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த புத்தகத்தை மாயையினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை எல்லாம் கொண்டு செய்கிறதாலே இது மாயைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இது என்ன ஆகும்? அதனால் தான் மாயையை சுத்த மாயை அசுத்த மாயைன்னு 2ஆக பிரித்தாங்க. அதனால தான் இதை பிரித்தது. இந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையான ஒரு வித்தியாசம். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சுயம்பு மூர்த்தமாக இருப்பார். சுயம்பு வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் லிங்கமூர்த்தம் சுயம்புவாக இருந்தால் அதற்கு ஒரு படி சிறப்பு சொல்லியிருக்கு. மானுஷ பிரதிஷ்டையை விடவும் சுயம்புவாக இருக்கும்போது அதற்கு ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவிலே நம்மெல்லாம் பண்ணின பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் புண்ணியம் ஒரு பாடல் பெற்ற தலத்திலே சுயம்பு முகூர்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமானை தினமும் தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்போடு கொடுத்துருக்கார் ஒரு பிறவி. அதனால தான் லிங்க பிரதிஷ்டைக்கு இவ்வளவு விதிகளை எல்லாம் சொல்லியிருக்கு. இதே காரணத்துக்கு தான் எங்கேயான ஒரு சிவலிங்கம் அப்படி கடந்ததுன்னா அது என்ன ஏதுன்னு தெரியாமல் போய் கை வைக்காதீர்கள்னு சொல்லுவதும் இதே காரணத்துக்கு தான். அது விஷயம் தெரிந்தவர்களை கூட்டி கொண்டு போய் அது மானுட பிரதிஷ்டையா சுயம்புலிங்க பிரதிஷ்டையா, நான் அது என்ன பிரதிஷ்டையோ அதற்கு தகுதியாகத்தான் அது செய்யப்பட வேண்டும். அது ஒரு பக்தியினால ஒரு ஆர்வத்தினால ஒரு சிவலிங்கம் கிடச்சதுன்னா தூக்கி கொண்டு வச்சு நான் பண்ணிட்டேங்கிறதுல அது அது பார்ப்பதற்கு ஒரு தர்மகாரியம் போல தெரியும். அதனுடைய விளைவுகள் இருக்கும். அது என்னங்கிறத தெரியாமல் அதுபோல் செய்வது தவறு. அந்த அளவிலே இப்போ மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அந்த வடிவத்தை இந்த உலகத்திற்குட்பட்டதாக பார்த்தோம் என்னால் அதை என்னவாக பார்ப்பது? அதுவும் மாயின் வெளிப்பாடான்னு கேட்டால் ஒரு காலம் இருக்க முடியாது. ஞானசாத்திர நூல்கள் இப்படி இருக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை கொண்டு போய் வச்சு திருமுறை கோயில் வழிபடுறோம். கடைசியில் அதில் என்ன மூலப்பொருள் பார்த்தா காகிதங்களை கொண்டு ஒட்டி தச்சு கொண்டு வந்து ஒரு புத்தகம் தான். நான் அதை கைகூப்பி வணங்குறோமே. அது ஏன்னா இந்த விஷயம் ஏற்றப்பட்டதாலே, இந்த விஷயம் அதிலே சேர்ந்தபடியாலே அது மாயைக்குள்ளே சுத்தமாயை என்று சொல்லப்படும் ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. இதிலேருந்து மேம்பட்டதாகி விடுகிறது. அது வழிபாட்டிற்குரியதாய் பார்க்கப்படுகிறது. அசுத்த மாயைன்னு தனியே ஒரு நிலையை பிரித்து கொடுத்து உலகத்திலே இந்தந்த பொருள் எல்லாம் இதை சேர்ந்ததுன்னு சொல்லி ஒரு பட்டியலை எம்பெருமான் ஆகமங்களின் மூலமாக நமக்கு வழங்கிவிட்டார். அதை கணக்கில் கொண்டு மாயையினுடைய வெளிப்பாடை பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டியது. சைவ சித்தாந்தம் தான் இந்த தத்துவங்களை, இதுதான் தத்துவம்னு சொல்லும். அதாவது இப்படி எடுத்துக்கோங்க, எந்தெந்த பொருள்களை கொண்டு இதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் தத்துவம்னு பேர் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அது தத்துவத்துக்கு விளக்கத்தை அடுத்த வகுப்பில் நிச்சயம் இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுவோம். இப்போ ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு தத்துவங்கள் என்று சொல்வது எந்தெந்த மூலப்பொருட்களை எல்லாம் கொண்டு உலகம் ஆக்கப்பட்டிருக்கிறதோன்னு ஒரு மேம்போக்காக வச்சுப்போம் அந்த அர்த்தத்தை. அது எத்தனை பொருட்கள் என்று ஒரு கேள்வி உண்டு. அடிப்படையாக இந்த உலகம் 5 மூலப்பொருட்களால் ஆகப்பட்டது. என்னென்ன? பஞ்சபூதங்களை கொண்டு மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த 5. இது மாதிரி ஆரம்பித்து இன்னென்ன பொருட்கள்னு ஒரு பட்டியல் உண்டு. எத்தனை பொருட்கள்ங்கிற கணக்கிலே சைவ சித்தாந்தத்திற்கும் மற்றைய சமயங்களுக்குள்ளேயும் கூட வேறுபாடுகள் உண்டு. அதிகப்படியாக வெவ்வேறு சித்தாந்தத்தை சேர்ந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டோம்னா, உங்களுக்கு இத்தனை தத்துவம் தான் சொல்லியிருக்கு, எங்களுக்கு இத்தனை தத்துவம் இருக்குது, உலகம் எப்படி இத்தனை தத்துவத்தால் ஆக்கப்பட்டிருக்குங்கிறது தான் ஆரம்ப கேள்வியாகவே இருக்கும். அதனால தான் மேலே இருக்கக்கூடிய சாத்திரங்களிலே சிவஞான சித்தியாரோ இல்லை போதமோ எடுத்தோம்னா எத்தனை தத்துவத்தால் ஆனது என்பதை குறித்த விசாரம் ரொம்ப நீளமாக நடக்கும். இப்படி புரிஞ்சுக்கோங்க, சைவ சித்தாந்தம் தத்துவங்களினுடைய பட்டியலை 36 அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப நெருக்கமாக நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சமயத்தை எடுத்துப்போம், வைணவ சமயத்தை எடுத்துக்கொள்வோம். ராமானுஜர் கொடுத்த அந்த வைணவ சமயத்தை ஒரு கணக்கு எங்கே மாறுபடுதுன்னா, அவர்கள் தத்துவங்கள் 24 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இதுபோலே வெவ்வேறு சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் சைவத்துக்குள்ளேயே நாம் ஆகம வழியிலே வரக்கூடிய மேகண்டார் காட்டி கொடுத்த இந்த சைவ சித்தாந்தம் மரபிலே வருகிறது. வீர சைவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, பாசுபதர்களுக்கு தனியே ஒரு கணக்கு. எல்லாரும் சைவர்கள் தான், அவர்கள் அத்தனை பேரும் சைவர்கள் தான். அவர்களுக்குள்ளேயும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த பேதங்கள் வாய்க்கப் பெறுகிறது. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சுலபமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சைவ சித்தாந்தம் அந்த எண்ணிக்கையை 36 என்ற எண்ணால் குறித்திருக்கிறது.
36. அது இன்னும் வளர்ந்து போய் 96 தத்துவங்கள்னு இன்னொரு கணக்கு உண்டு. இப்போவே அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். இப்படி வச்சுக்கோங்க, 36ன்னு ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 4 வகுப்புக்கு அப்புறமா அந்த 96 என்னங்கிறது சொல்கிறேன். அந்த 36 தத்துவங்களை அந்த பட்டியலை முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் நான் அடுத்த இதுக்கு வரும்போது ஒரு காப்பி எடுத்துகிட்டு வரேன். அதை வேணால் எல்லோரும் ஒரு புகைப்படம் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உபயோகமாக இருக்கும். அது அந்த சார்ட் அது ஸ்டாண்டர்டாக இருக்குது. நல்ல வேலையை அதெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் அதையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. மடங்கள்லேருந்து ஆதீனங்கள்லேருந்தே கொடுத்துட்டாங்க. அது ஒரு பட்டியல் மாதிரி வரிசைகளும் காமிச்சிருக்கும். அடிப்படையாக எதுலேருந்து ஆரம்பித்து 1வது என்ன 36வது என்ன, அதுக்கு நடுவில் இந்த மீதி இருக்க 34 எப்படி உருவாகி வந்ததுன்னு வாஸ்தவத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது ஒரு ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லும்போது ஏதோ போன மாதம் வரைக்கும் திருவாரூரோட சிறப்பு சொன்னீங்க, கமலை ஞானப்பிரகாசர் நீங்கள், ஆச்சாரியருங்க நீங்கள், நாங்களும் கொஞ்சம் கண்ணை கலங்கி கேட்டுட்டு போயிட்டோம். இப்போ என்ன தெரியுது, தத்துவம் 36 எண்ணிக்கை வரிசைன்ட்டுலாம் சொன்னால் எப்படின்னா, நிஜமாக சொல்கிறேன், சாத்திரம் அது மேலேருந்து கேட்கும்போது அந்த புத்தகத்தினுடைய அளவு எழுத்து அளவெல்லாம் பார்த்தா இது நமக்கு தேவையான ஒரு பயம் வரும். அதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை ரொம்ப சுலபமாகுது, ரொம்ப இனிமையாகுது. அடியனுக்கெல்லாம் அனுபவமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிறவங்களில் யாரோட அளவுக்கும் அடியனுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் அடியன் அளவில் சொல்கிறேன், ரொம்ப சுலபமாகுது வாழ்க்கை, ரொம்ப இனிமையாகுது. சாத்திரத்தினுடைய அடிப்படையாக அதை கூட வச்சுப்போம். நமக்கு லௌகீகமாகவே சில பலன் கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. குறைந்தபட்சம் ஒரு உறக்கி எழுந்தோம், ராத்திரி போய் தூங்க போகிறோம். இதுக்கு இடைப்பட்ட காலத்திலே மனது பக்குவப்பட்டு இன்பத்தோடு கூடியிருப்பதற்கு ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சாத்திர அறிவு அந்த அளவு. அதனால தான் நம்ம ஆச்சாரியர்கள் பக்குவப்படுதல்னு சொல்ல வச்சாங்க. அது சைவ சித்தாந்தம் தான் இந்த சொல்லை எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தும். எல்லா இடத்துலையும் இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். வேறு யாரும் இதை கொள்ள மாட்டாங்க, நாம தான் இதை சொல்கிறது. உயிரை பக்குவப்படுத்தும். ஏன்னா ரணமாக போயிருக்கு, அதுக்கு மருந்துட்டு அதை ஆற்றி ரொம்ப சௌக்கியமாக வச்சுக்கும். அப்படி ஒரு அழகு சித்தாந்த சாத்திரங்களுக்கு உண்டு. அதனால் இதை புரிந்து கொள்ளணுங்கிறது தான். அந்த அளவிலே இந்த 36 தத்துவங்களை பற்றி மேலே பேச போகிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள் அதெல்லாம் சொல்லிடுவார். 6 தத்துவம்னு இந்த பாட்டில் வரும்போது சொல்லுவாங்க. இந்த 36ங்கிறத சொல்லும் போது 6ன்னு பிரிப்பாங்க. அருணகிரிநாதர் கூட 6 நீக்கின்னு 36 தத்துவத்தை நீக்குவதை பற்றி எல்லாம் பேசியிருப்பார். இன்னொரு இடத்துல 4ஆன வேத நூல் ஆகமாதி நானோதினேனும் இளைவீனே நாள் போய் விடாமல் 6 மீதில் ஞானோபதேசம் அருள்வாயேன்னு கேட்டிருப்பார். மாலாசைக்கோ விராலிமலை திருப்புகழில் சொல்லியிருப்பார், நாள் போய் விடாமல் 6 மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே. இதை வச்சு தான் அருணகிரிநாதர் சைவ சித்தாந்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் இங்கே ரொம்ப பேர் யாரான ஒரு ஞானியாக ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க எங்காளுன்னு சொல்கிறதுல நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். மாணிக்கவாசக பெருமானையும் ஒரு காலத்தில் திருடி கொண்டு போகலாம் பார்த்தார்கள். எல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் கண்டித்து நூல்கள் எழுதி சைவ சித்தாந்தின்னு சொல்ல வேண்டிய ஒரு விதியும் நமக்கு இருந்தது. இந்த விதத்தில் அருணகிரி பெருமானை சைவ சித்தாந்தின்னு சொல்லுவதற்கு மிக முக்கியமான திருப்புகழ் இது. 6 மீதில் ஞானோபதேசம் அருள்வாயேன்னு தான் கேட்குறார். இந்த தத்துவ ஞானம் ஏற்பட்டு விட்டால் அதுவே பரமஞான உபதேசம். 36னுடைய தன்மை என்னென்ன அதில் வரும், இது நீங்கள் மனப்பாடமெல்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த 36 எப்படி ஒன்று வந்ததுங்கிற பட்டியலை சொன்னால் அது ஒரு வாட்டி இப்படி நம்ம கேட்டோம்னா 1லேருந்து ஆரம்பித்தா 36 வரைக்கும் நமக்கே வந்துடும். அது அப்படி தான் அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த 36 விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான், ரொம்ப பழக்கின விஷயம்தான். அது ரொம்ப சுலபமாக அதோட தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் ஒவ்வொரு நாள் பொழுதும் அந்த 36ஓடவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னதுன்னு அழகாக அழகிட்டு காமிப்பாங்க. அதை புரிந்து கொண்டால் அதுவே ஞானோபதேசம்னு விட்டாங்க. அதுதான் தத்துவ இயல்னு தான் எப்பயுமே சாத்திரங்கள் முதல்ல தொடங்கும். இந்த 36 என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறோங்கிறது தான். இந்த 36ஐயும் கடந்து விட்டால் உயர்ந்த நிலை, இது தத்துவ உபதேசம் ஆகிடும். அருவை ஒளியை வெளியை இருளை 5 விஷயத்தை சொல்கிறேன். இந்த பாடலுக்கு பொருள் வாசத்தில் அடுத்த வகுப்பில் தான் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுக்காக சொல்லணுங்கிறதுனால அந்த அளவில் இதை ஒரு வெம்போக்கா சொல்லிடுறேன். 5 விஷயங்களை சிவமென்றிராதே. இந்த பாட்டு 3.25 வரியில் முதல் 1.25 வரி எது சிவம் இல்லைன்னு சொல்லுவார், மீதி இருக்கிறதுல எது சிவம்னு சொல்லிடுவார். எதை சிவம்னு கொள்ளணும்னு, எது சிவம் எது சிவம் இல்லைங்கிறதுக்கு உதாரணமாக இந்த பாட்டை மேற்கோள் காமிச்சிடலாம். உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவமென்றிராதே கட்டளையாக சொல்லிட்டார் சுவாமி. இது சிவம் இல்லை. எது இந்த 5 விஷயங்கள் சிவம் இல்லை. மேலே மருளை பிறந்து அறிவிற் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம். 5 இல்லைன்னுட்டார் முதல்ல. இது ஆச்சாரியர்கள் உபதேசத்திலே எது இல்லையோ அதை முதல்ல சொல்லிட்டு தான் எதுங்கிறத சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, எது இல்லையோ அதைத்தான் நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்போம். அது அறிவினுடைய தன்மை, உயிர்களினுடைய அறிவுக்கு அதுதான் தன்மை. எது தப்போ அது தெளிவாக பதிஞ்சிருக்கும். எப்படி கூடாதுங்கிறத மனசார வச்சுருக்கோமோ, எது தப்புங்கிறத ரொம்ப விருப்பப்பட்டு நெருக்கி வச்சுருக்கோமோ, அதுபோல எது இல்லையோ அதை தெளிவாக இது தான் சிவம்னு நம்பிக்கிட்டு இருப்போம். அதனால் முதல்ல எது இல்லைன்னுட்ட
முதல் 1.5 வரியில் சொல்லிட்டார். உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்றாதே. இந்த 5ம் கிடையாது. மருளை பிறந்த அறிவில் கண்டதனை விண்ணமர எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம். அருளை கொண்டு அறிந்து, ஞானத்தை கொண்டு அறிந்தால் நீக்கமர நிறைந்திருக்கும் பொருள் எதுவோ அது சிவம். நம்ம எது சிவம்னு கேட்டால் சொல்லுவோம், கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் மூலஸ்தானத்தில் இருப்பார். அது ஆரம்பிக்கிற இடம். அது அங்கிருந்து அது வியாபித்து சகல விஷயத்திலையும் கலந்திருக்க. நீக்கமர நிறைந்திருக்கும் எதுவோ அதை சிவம் என்று சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், சாமின்னு இருந்தால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அவர் இல்லாத இடம்னு ஒன்றுமே இருக்க முடியாது. அத்தனை விஷயத்திலேயும் அவர் கூடியிருப்பார். அப்போ ஏன் எல்லாத்துலேயும் இருக்கிற சாமியை நம்மளால் பார்க்க முடியல? அதைத்தான் முதல்ல சொல்லிட்டார். அறிவில் கண்டதனை ஞானத்தால் கண்டு எங்கும் நீக்கமர பின்னமரங்கிறார். அதுதான் ஒரு இடம் இல்லாத இடமில்லை என்ற வழிக்கு எல்லா இடத்திலும் செறிந்த பொருள், அதிலே நிறைவடைந்து முழுமை பெற்று இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதுவே சிவம். இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். எது சிவம்னு சொன்னது சரி. அத்தனை உயிருக்கும் ஆதார பொருள் எதுவோ, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது எதுவோ அது சிவம் ஆயிட்டுது. இப்போ இல்லைன்னு சொன்னாரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஒரு ஆர்வம் இருக்குமே. உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை, 5 விஷயத்தை சொல்லியிருக்கார். இதில் கடைசியில் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் சுலபம் புரிஞ்சுக்கிறது. இருளை என்று சொல்லக்கூடியது மலத்தை. அஜ்ஞானம் எங்கே இருக்கோ அங்கு சிவம் இராது. அஜ்ஞானம் இருக்கக்கூடிய இடத்தில் சிவம் இராது. நான் பெருமான் சுத்த சத்துவ ஞான வடிவம். அது அஜ்ஞானம் அங்கே கிட்டேயே நிற்க முடியாது, எதிர்க்க நிற்க முடியாது. அதனால தான் தட்சிணாமூர்த்தி திருவுருவத்தை தரிசனம் பண்ணிங்கன்னா அவரை சுற்றி ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி காமிச்சு நல்லா திருமஞ்சன தானம் பண்ணும்போது அபிஷேக காலத்தை தரிசனம் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மான், ஒரு புலி இதையான பக்கத்தில் வச்சு காட்டியிருப்பாங்க. பழைய சிற்பங்களில் அதுதான் இலக்கணம். பழைய கோயில்கள்னு திரும்ப திரும்ப அறிவுறுத்துவதற்கு காரணம், எல்லா இடத்துலையும் சாமி இருக்கார், அதெல்லாம் சரி, வழிபாடு அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் 500 அடிக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டா அந்த கோயில் உணர்த்த வேண்டிய தத்துவத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால்தான் பழைய கோயில்கள்னு திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே இறைவன் திருமுன்பாக அறியாமை நிற்க முடியாதுன்னு காமிக்கிறதுக்கு சூட்சுமமாக ஒரு உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஒரு பீடத்துக்கு பக்கத்தில் இந்த வெளி சுவத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்கும், அது பக்கத்தில் ஒரு மான் குட்டி இருக்கும், ஒரு பக்கம் பாம்பும் அந்த பக்கத்திலேயே புலியும் உட்கார்ந்துருக்கும். இதெல்லாம் ஜென்ம பகை இருக்கக்கூடியவைகள். இதெல்லாம் ஜென்ம பகை இருக்கக்கூடியது. எங்கேயான ஒரு இடத்துல ஒரு பாம்பும் ஒரு மானும் புலியும் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்க முடியுமா? ஒரு பசுவும் புலியும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியுமா? முடியாது. தட்சிணாமூர்த்தி முன்பாக ஆணவாதி மலங்கள் இல்லாமல் போவதாலே, அவர் சுத்தஞான வடிவமாக இருப்பதினாலே அவர் முன்பாக மலத்தன்மை வர முடியாது என்றபடியாலே அவைகளெல்லாம் வேற்றுமை பாராட்டாது தன்னை போலே எல்லாவற்றையும் பார்த்து தனக்குள்ளே இருக்கும் இறைவன் தான் அதற்குள்ளேயும் இருக்கிறான்னு உணர்ந்து அதோடு அன்பு பரிமாறிக் கொள்ளுவோம். தருமபுரத்திலே குருஞான சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளி இருந்த காலத்தில் அது வனப்பிரதேசமாக இருந்தது. வில்வவன காடு. அந்த காட்டுக்கு தான் போக சொல்லி கமலை ஞானப்பிரகாசர் இவருக்கு அறிவுரை சொல்லி அங்கே வில்வாரண்யத்துக்குள்ள தர்மபுரீஸ்வரர்னு யமன் வழிபட்ட ஒரு கோவில் இருக்கு. இந்த யமதர்மனுக்கு அடுத்து அகத்திய பெருமான் பூஜை பண்ணார். இப்போ அவருடைய சீடர்கள் அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொதிகை மலைக்கு போய் அகத்தியரோடு சேர வேண்டிய காலம் நெருங்கிட்டுது, நீ இங்கிருந்து அங்கே போய் இருந்து அந்த கோயிலிலே பூஜைகள் எல்லாம் பார்த்துவான்னு சொல்லித்தான் அனுப்பினார். இப்போ இவர் வந்த காலத்தில் அது வனப்பிரதேசமாக இருந்தது. அந்த பகுதிகளிலே அதனால தான் குருஞான சம்பந்தனுடைய திருவுருவ படத்தை எப்போது பார்த்தாலும் கீழே ஒரு சின்ன குளம் காமிச்சிருப்பாங்க. அந்த குளத்துக்கு ஒரு பக்கத்தில் புலியும் மற்றொரு பக்கத்திலே பசுமாடும் இருக்கும். சுவாமிகள் முன்பாக இந்த ஜீவராசிகள் எல்லாம் கூட அவருடைய கட்டாட்சத்தாலே தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த நோக்கத்திலே எப்படி உயிர்கள் எல்லாம் அன்பு பெற்று விடுமோ அதுபோலே இவைகளும் பெரும். அந்த தட்சிணாமூர்த்தி அவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கொடுக்குறவர். 10ஆம் கிளாஸுக்கும் 12ஆம் கிளாஸுக்கும் ஆனவர் இல்லை. தயவு செய்து அவரை கொண்டு போய் அந்த அளவுக்கெல்லாம் இறக்கிடாதீங்க. அவர் கொடுக்குற ஞானத்துக்கு விலையெல்லாம் கிடையாது. அவர் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிற அளவுக்கு நமக்கே வருது. அதை தாண்டி ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவாக இவரை பாவித்து இவருக்கு கடலையில் மாலை போடுறேன், மஞ்சளில் வேட்டி கட்டுறேன். தட்சிணாமூர்த்தி சுத்த சொத்து சொரூபம். அவருக்கு வண்ணமாக சொல்லப்படலை. வாஸ்தவத்தில் வெள்ளை உடை தான் அவருக்கும். சுவாமிக்கு எப்படி வெள்ளை உடை வசத்தியோ அது போலே இப்போ தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு அதான் சாத்தம். சுவாமிக்கு நம்ம வண்ண ஆடைகளை சாத்துவதே இல்லை. பருத்தியில் ஆனது வெள்ளை துணி, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சொல்கிறேன். அது பிருகஸ்பதிக்கான நிறம்னு கொண்டு போய் இவருக்கு அதை சாத்தினா சாந்தி பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. வாஸ்தவத்தில் அவருக்குமே வெள்ளை தான் சொல்லியிருக்கு. தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கும் சிவஸ்வரூபம், சுத்தஞான ஸ்வரூபம். அவரை கொண்டு போய் அந்த மாலையை போட்டு அதெல்லாம் அபச்சாரம். ஏதானா பண்ணுன்னா அது அபச்சாரத்தில் வேணால் கொண்டு போய் சேர்க்கும்.
வாஸ்தவத்தில் ஆகமங்கள் கூடாதுன்னு சொல்கிறத செய்தாலும் உபசாரம் தான். வேண்டாம்னு சொன்னதை தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து வேண்டாம். மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு விளக்கேற்றி வேண்டிக்க சொல்லுங்க, எத்தனை பரீட்சையும் பார்க்கலாம். இவரை கொண்டு போய் தயவு செய்து இந்த மாலையை போட்டு அவரை சிரமப்படுத்தி தயவு செய்து வேண்டாம். எல்லாம் அபச்சாரம் தான். இது எதையுமே நம்ம பெரியவர்கள் செய்யறதில்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்தா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி இதை பண்ணாங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க செய்யலைன்னா நீங்களும் செய்யாதீங்க. நான் நல்ல வேளை அவங்க வாழ்ந்த காலத்தில் இது மாதிரியான குழப்பத்துக்கு யாரும் இல்லை. நம்ம வினைக்காலம் ஒரு 80களுக்கு அப்புறம் இந்த தலைவலியெல்லாம் ஆரம்பிச்சுது. ஆன்மீகத்தை வியாபாரமாக்குற பேர் வழின்னு என்னென்ன கூடாதோ அத்தனையும் சொல்லி வைத்து குழப்பம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவிலே ஆச்சாரியர் திருமுன்பாக அஜ்ஞானத்திற்கு இடமில்லை. அப்போ இருள் இருக்கும் இடம் சிவமாகாது. மேலே 4 சொல்லியிருக்காங்க. உருவை, அருவை, ஒளியை, வெளியை. வெளின்னு சொல்லப்படுவது பராகாச வெளி. அதிலே சிவம் இல்லையான்னு கேட்டால் அவர் நீக்கமர எல்லா இடத்தையும் நிறைந்திருக்கார். இங்கே வெளியைன்னு சொல்லப்படுவது அங்கிருந்து தொடங்கி 4 வகை வாக்குகளாக புறப்பட்டு வரக்கூடிய சப்த பிரம்ம வடிவம் சிவத்தை சென்று அடைவதற்கு உதவியாயிருந்து செய்யக்கூடியது. இதை ஏன் குறிப்பாக சொல்கிறாருன்னா, சில சம்பிரதாயங்கள் சப்த பிரம்மமே சிவம்னு சொல்லிட்டு அது பரம்பொருள்ட்டு வேதங்களை பிரம்மமேன்னு சொல்லிட்டாங்க, பிரம்மம்னே அதை சொல்லிட்டாங்க. நமக்கு வேதத்திலே பரிபூர்ணமான அன்பயம் உண்டு. வேதத்தை விட தர்மம் இல்லைங்கிறது நம்ம ஆதி ஆச்சாரியர் திருமூலத்தேவ நாயனாருடைய வாக்கு. ஆனால் அது இறைவனுடைய கண்டத்திலிருந்து உதித்ததுன்னு நாம் பொருள் கொள்கிறோம். சைவ சித்தாந்திகளுக்கும் ஏனையோர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் இதுதான். பெருமானுடைய திருவாக்காக உதித்தது அப்படின்னு சொல்லிட்டா சம்ஹார காலத்திலே அதுவும் உள்ளே போயிடும், அது மறைஞ்சிடும். அதனால தான் அப்பர் பெருமான் சொல்கிறதே வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ விழவாரூர் கோயிலாக கொண்ட நாளேன்னு கேட்குறார். வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோன்னு அப்போ விரிச்சிருக்காருல்ல, அப்போ வெளிப்படுத்தி தானே இருக்காருன்னு ஆகுது. இப்போ சம்ஹார காலத்திலே அதுவும் ஒடுங்கும். இதை ஏன் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நம்மோடு ரொம்ப நெருக்கமாக இருக்க சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு வேதம் அனாதி, அதுக்கு காலமே கிடையாது, அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. அப்படி சொல்லிட்டா என்ன தோஷம் வரும்னா, பெருமானோடு அவர் அளவுக்கே இன்னொன்றும் இருக்குன்னு ஆயிடும். அது எப்படி முடியும்? இவர் ஒருத்தர் தானே, இவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பை தவிர்த்து மற்றொன்று அப்படி இருக்க முடியாது. அப்போ இவரே கொடுத்து சம்ஹார காலத்திலே அதை உள்வாங்கி கொள்ளுகிறார். எல்லாம் எப்படி ஒடுங்குதோ அதுபோல வேதமும் ஒடுங்கிடுது. இன்னொன்று பிரபலமாக அவர்கள் சொல்லக்கூடியது வேதம் அபௌருஷேயம் பாங்க. அதாவது ஒரு புருஷனுடைய வாக்கிலிருந்து வந்தது இல்லை, அபௌருஷேயம். புருஷேயம்னா ஒரு புருஷன் வாக்காக வந்தது, ஒரு புருஷன் செய்தது, ஒரு தனிநபர் செய்தது. அபௌருஷேயம்னா அப்படி கிடையாது. அப்போ எங்கிருந்து வந்தது? அதான் அனாதின்னு சொல்லியாச்சே, அது எப்போதும் இருந்து கொண்டு இருக்கு. இந்த குணம், இந்த 2 குணமும் பெருமானுக்கு மட்டுமே உரித்தானது. பெருமானை செய்தார் இன்னார்னு யாரும் கிடையாது. அவன் அனாதி, எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஸ்வயம் பிரகாசனாக இருப்பதினாலே இன்னொருவர் வந்து அவரை செய்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வேதத்தை நாம் அது பெருமான் வாக்கு காலத்திற்கு உட்பட்டதுன்னு இருக்கும். அதனால தான் சம்ஹார காலத்திலே வேதங்களையும் பெருமான் உள்ளே சேர்த்து கொள்வான். அது அப்படியே இருக்கும்னு நாம் கொள்ளுவதில்லை. அதனால தான் நாதத்தை இந்த வடிவமாக பார்க்கும் நிலை கிடையாது. வேதத்தை பரம்பொருளாய் பார்க்கும் நிலை நமக்கு இல்லை. பெருமானை அடைவதற்கு ஒரு உபகரணம் போல அது இருக்கக்கூடியது தானே தவிர்த்து, இதே காரணத்திற்குத்தான் வேதன் வேதன் வேதன்னு சொல்லப்படுபவனும் பெருமானுடைய திருமுடியை காண முடியாது வந்து நின்றான். எப்போதாவது 2 பேர் போட்டி போட்டாங்க, ஒருத்தர் கீழே பாதாளத்துக்கு போனார், மீண்டு வந்துட்டார், திருவடியை பார்க்கலேன்னு உண்மையை ஒத்துனுட்டார். வாஸ்தவத்தில் பிரம்மனும் எத்தனையும் தேடிட்டு போனவன் திருமுடியை பார்க்க முடியலேன்னு வந்து சொல்லியிருந்தான்னு பிழைத்து போயிருக்கலாம். அங்கே மட்டும் எதற்கு ஒருத்தர் பொய் சொன்னார்னு எதனாலேன்னு கேட்டிருக்கோமா? நியாயத்துக்கு 2 பேர் தான் போட்டி போட்டது. ஒருத்தர் வெளில வந்துட்டார். புராணம் என்ன சொல்லுதுன்னா 2 பேரும் ஒரே நேரத்தை புறப்படல. இவர் போனார், பல யுகங்கள் ஆச்சு, கடைந்து பார்த்தார், முடியலேன்னு வந்து தப்பு ஒத்துவிட்டார். உன்னை எதிர்த்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுன்னு நின்றுட்டார். பிரம்மன் என்ன பண்ணினார்னா அதுக்கப்புறம் தான் புறப்பட்டான். அப்போ விஷ்ணு தோத்துட்டார்னு இவருக்கு தெரியும். இப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டார்னா இவருக்கு கிடைச்சுடுவோங்கிற தைரியம் வந்தாச்சு. அதனால இதில் என்னன்னா, திருமாலை செல்வத்திற்கு அதிபதியாக பார்க்கிறோம். செல்வம் கூட ஒரு நிலையில் அடிபணிந்துடும். கல்வி செருக்கு இருக்கே, அது எதையான சொல்லி தான் செய்ததை சாதித்து காமிக்கும். அது வாசித்தவர்களுக்கே இருக்கக்கூடியது. அவர்கள் செல்வம் பெற்றவன் முன்னாடி கூட படிய மாட்டார்கள். செல்வத்தின் முன்பாக இது வளைஞ்சே கொடுக்காது. அதனால் வாசித்து தேர்ந்தவனாக ஒருவன் இருப்பதினாலே, கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கியதாலே, வாக்கை கொண்டேனும் பொய் சொல்லியான தன் சொன்னதை ஸ்தாபிக்கிறேன்னு நினைத்ததனால்தான் பிரம்மனுக்கு இத்தனை சாபம் கிடைத்தது. அதனால தான் சொல்லும் போதெல்லாம் நாரணனும் வேதன் முன்பு அறியாத ஞான நடனம்னுட்டுலாம் அருணகிரியார் பாடுவார். அது
வேதனுக்கே அது வாய்த்தது. திருமாலையான செல்வத்துக்கு அதிபதி, மகாலட்சுமிக்கு அதிபதினு அந்த அளவில் வச்சுட்டோம். இவர் கையில் என்னத்தை கொடுத்துருக்க? சாட்சாத்தா வேத புத்தகத்தை கொடுத்துருக்க. உண்மையில யார் பொய் சொல்லியிருக்க கூடாது? பிரம்மா பொய் சொல்லியிருக்க கூடாது. வேதத்தை கையிலே தாங்கிய ஒருவன், நாவிலே நாமகளை கொண்டிருப்பவன் பொய் சொல்லியிருக்க முடியுமா? அந்த ஆணவ மலம் அப்படி செயல்பட்டது. கற்று தேர்ந்து விட்டேன், என் வாக்கிற்கு பலம் உண்டு, நான் சொன்னா அது உண்மைன்னு நம்பினான். இந்த ஒரு தோஷம் இருக்கு. அதனால்தான் அதை சாமானிய தர்மம்னு நாம பார்க்கிறோம். அதை கொண்டு அறிகிறோம். அது அது அடிப்படை தர்மம், அதில் மாற்று கருத்தே இல்லை. வேதத்தை விட தர்மம் இல்லை சத்தியத்துக்கு. வேத நிந்தனை செய்தவர்களுக்கு கொடும் நரகங்கள் சம்பவிக்கும் சொல்லியாச்சு. வேதியர் தம்மை இகழேன், இகழ்ந்தார்க்கும் துணையாகேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லிட்டார். அலே திருவையாறு தலபுராணத்திலே நந்தியம்பெருமான் 10 பிரார்த்தனைகள் சுவாமிகிட்ட செய்கிறார். முதல் பிரார்த்தனை வேத நிந்தனை பொறா மனமும்னு கேட்கிறார். முதல் பிரார்த்தனை நந்தியம்பெருமான் தர்மம், ரிஷபங்கிறது தர்மம், தர்ம வடிவம் பெருமான்கிட்ட கேட்டது என்ன? வேத நிந்தனை பொறா மனமும். அங்கதான் உண்மை தொகை ஆரம்பிக்கிறார். முதல் வேண்டுதல் தர்ம வேதத்தை நிந்தித்தால் அதை கொள்ளக்கூடாது, இந்த இடத்த கேட்டுட்டே நிற்கக்கூடாது நாம். ஆனால் அதுவே பரம்பொருள் ஆகாது. அது பரம்பொருள் இல்லை. பரம்பொருளுக்கு தொண்டு செய்திருக்கும் நிலையில் தான் வேதத்தையும் நாம் பார்க்கிறோம். மருந்தீஸ்வரத்திலேயே 4 வேதங்களும் பெருமானை தரிசித்தது ஒரு புராணமும் உண்டாச்சு. திருவிழாவிலையும் உண்டு நினைக்கிறேன். ஒரு நாள் 4 வேதங்களுக்கு பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். இவரை துதித்துத்தான் அவை இருக்கின்றனவே தவிர அது பரம்பொருள் ஆகாது. வெளியை, ஒளியை, அருவை, உருவை. உரு என்று சொல்லுவது கண்ணுக்கு புறப்படக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மாயா புவனம். அது பரம்பொருள் ஆகாது. அது பரம்பொருள் ஆகாது. அதை ஏன்னா சில மதங்கள் எது கண்ணுக்கு தெரியுதோ அதை பரம்பொருள்னு கொள்ளுன்னுட்டான். நீ ஏண்டா இல்லாததெல்லாம் யோசிக்கிற? என்னைக்கோ ஒரு நாள் நீ செத்ததுக்கு அப்புறம் உயிர்னு ஒன்று தனியாக பிரிஞ்சு போகுமா? அது எங்கேயோ. இதெல்லாம் எதுக்கு? கண்ணுக்கு தெரியுதா, இவ்வளவுதான் உண்மை, இதை மட்டும் பிடித்து கொள்ளுன்னா அது பரம்பொருள் ஆகாது. அதை சொல்லிட்டேன். மேலே அருவை, தூலரூபமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள். இந்த அசுத்தமாயை சுத்தமாயைன்னு பிரிச்சோம் இல்லையா? அதிலே ஸ்தூலமாக தெரியக்கூடியவை அசுத்தமாயை, சூட்சுமமாக தெரியாத இருக்கக்கூடியவைகள் இந்த அளவிலே சேரக்கூடியவை அது சூட்சுமம். அவைகளும் அருவை. கண்ணுக்கு தெரிந்தது என்ற அளவிலே மாயையின் வெளிப்பாடாயிருக்கும் இந்த பிரகிருதி மாயா புவனம் இதுவும் இல்லை. கண்ணுக்கு தெரியாததாக இருக்கக்கூடிய சுத்தமாயா புவனம் இருக்கே அதுவும் இல்லை. மேலே ஒளியை, பரரூப தத்துவங்கள்னு சொல்லி கடைசியாக சுத்த வித்யா தத்துவங்கள் சிலது உண்டு. சுத்தமாயை, அசுத்தமாயை, சுத்த வித்யா தத்துவம்னு ஒரு கணக்கு உண்டு. அதில் கொஞ்சம் இருக்கு, ஒரு 4-5 விஷயங்கள் அதில் இருக்கும். இந்த 36ல் ஒரு 3-4 அதில் இருக்கும். அதுவும் கிடையாது. இப்போ 36 தத்துவங்களும் பரம்பொருள் கிடையாது. நாதமாக இருக்கக்கூடியது அதுக்கு மேலே, அதாவது நாதாந்தம்ங்கிற அந்த முடிவு கடைசியில் வரும். அதெல்லாம் நாதமெல்லாம் 36 தத்துவத்தில் கடைசியில் வரும். அதுவும் கிடையாது. அதை கடந்ததாக இருக்கக்கூடிய அறியாமையும் கிடையாது. இந்த 5 விஷயத்திலேயும் சிவம் இல்லை. ஞானத்தை கொண்டு யார் ஒருவன் பார்க்கும் இடத்திலெல்லாம் சிவத்தை பார்க்கிறானோ, நீக்கமர நிறைந்திருப்பது எதுவோ, எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது எதுவோ அதை சிவம் என்று கொள் என்று சொல்லியிருக்கார். இதுக்கு மேலேயும் இன்னும் பொருள் சொல்லணும் இந்த பாடலுக்கு. அது அடுத்த வகுப்பில் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளலாம். தலைவிலே தயவு செஞ்சு சாத்திரம் ஆரம்பிச்சுட்டுது, அதனால இது வேண்டான்னு விட்டுடாதீங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் அடுத்த வகுப்பு முடிஞ்ச வரைக்கும் அந்த பட்டியலை கொண்டு வரேன். அது எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையில் பிரதி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது சுலபமாக இருக்கும். அந்த அளவில் இன்றைய பாடல் உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவமென்றிராதே மருளை பிறந்த அறிவில் கண்டு அதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம் என்று கொள் என்ற ஆச்சாரியருடைய உபதேசத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய மார்கழி மாதம் ரொம்ப உத்தமமான காலம். ஒரு வருஷத்திலே பூர்த்தியாக சிவசிந்தனைக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். தனுர்மாசத்திலே நடக்கக்கூடிய அந்த உற்சவத்திலே கலந்து கொள்ளுதல் என்பது உறங்கிக் கொண்டிருக்கும் உயிரையும் தட்டி எழுப்பக்கூடியது. அந்த குளிர்ச்சிக்கு காலை பொழுதுல கதகதப்பாக ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மனம் அதை விரும்பியும் இருக்கும். ஆனால் தயவு செய்து அதை பாசமலமாக பார்த்து அதை கடந்து வந்து வரும்படியாக ஒரு வேண்டுதலையும் முன்வைக்கிறேன். மற்ற ஆலயங்களில் மார்கழி பூஜைகள் ரொம்ப பிரபலமாகி நிறைய அடியார்கள்லாம் இருக்காங்க. சிவாலயங்களுக்கு அது பழைய காலம் போலே மறுபடியும் ஏற்படணும். அதனால முதல்ல ஒரு 5-6 நாள் சிரமப்படாமல் வந்துடுங்க. இந்த 3வது 4வது நாள் 5வது நாளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் வரும். 3 நாள் ஆயிட்டுது, சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கக்கிழமை ஆரம்பிக்கலான்னு தயவு செய்து சொல்கிறேன். அந்த திங்கக்கிழமை வர்றதுக்குள்ள பொங்கலே வந்துட்டு இருக்கும். நம்ம இப்படியே அதை தள்ளி இருந்தோம்னா அடுத்த 20 நாள் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். தயவு செய்து திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை திருநாட்கள் அவ்வளவு பாரம்பரியமான பழமையான விரத தினங்கள்.
முடிந்ததனையும் 30 நாளும் வரணும்னு ஒரு சங்கல்பத்தோடு கூடி இருந்து வருஷத்துல சுவாமி நமக்கு கொடுத்திருக்கிற சௌக்கியத்திற்கு 1 மாத காலம் அவருக்காக கொஞ்சம் தூக்கத்தை மாற்றிக்கிறேங்கிற எண்ணத்தோடு வந்திருந்து இங்கே உதவமூர்த்திகளோடு சேர்ந்து எல்லாரும் விண்ணப்பம் செய்து சிவனருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. ஆச்சாரியர் வாக்கு தான் வினையை மாற்றி கொடுக்கும். நம பார்வதி பதையே.